பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே என் மீட்பர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பில் சங்கமம் 111வது மாதாந்திர ஜெப வழிபாட்டிற்கு உங்களை சர்க்கார் ஃபவுண்டேஷன் சார்பாக, இரு குடும்பத்தின் சார்பாக உங்களை அன்போடு வருக வருகவென்று வரவேற்கிறோம். கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்வோம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்லையா? நல்லா இருந்தா பலமா கரங்களை தட்டி கடவுளுக்கு உரத்த குரலோட கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இப்பதான் கொஞ்சம் சுமாரா நல்லா இருக்கீங்க போல் இருக்கு. போக போக சரியாயிடும். அன்பானவர்களே, கடந்த 26, 28 எங்களுடைய மகளுடைய திருமணம் மிக சிறப்பாய் கடவுளுடைய கிருபையினால் நடைபெற்றது. அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. இந்த திருமணம் நல்ல முறையில் நடைபெறுவதற்கு ஜெபித்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைய பேரை அழைக்கல, அதனால அடுத்த மாதம் இந்த திருமண விருந்த இந்த ஜெப வழிபாட்டில் 2வது சனிக்கிழமை வழங்கலாம் என்று முடிவு செய்திருக்க. அடுத்த மாதம் அன்பில் சங்கம் ஜெபத்தில் பிரியாணி போட்டு நம்ம கலக்கிடலாம், கடவுளுக்கு நன்றி சொல்லலாம். ஏன்னா பிள்ளைங்க எல்லாம் டூர் போயிருக்காங்க, அடுத்த வாரம் வந்துடுவாங்க. ஸோ ஆகவே அடுத்த மாதம் கடவுளுக்கு நன்றி, தினமும் நன்றி சொல்கிறோம். நம்ம எல்லாம் சேர்ந்து அடுத்த மாதம் கொண்டாடுவோம். அன்பானவர்களே, போன மாதம் வராதவங்க இன்னைக்கு யாராவது வந்திருக்கீங்களா? போன மாதம் வரல பிரதர், இன்னைக்கு தான் வந்தேன் அப்படிங்கிறவங்க பிரைஸ் காட், பிரைஸ் தி லார்ட். சரி, போன மாதம் நாமுடைய கருத்தை தியானித்தோம். என்ன கருத்து யாராவது சொல்ல முடியுமா? பிரைஸ் காட். திராட்சை செடி அதன் கிளைகள் அப்படிங்கிறாங்க. திராட்சை செடியோட கிளைகள் இணைந்திருந்தாதான் கனி தர முடியும். யோவான் 15:7. கரங்களை தட்டி அந்த சகோதரிக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு சிஸ்டர் சாட்சி சொல்றாங்க, வந்திருக்காங்களா? அப்புறம் சொல்றீங்களா? வாங்க. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க, மரியே வாழ்க. நான் 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து சகோதரி கரோல சிஸ்டர்கிட்ட வந்து எங்கள் மக ரொம்ப கடன் தொல்லையில் அவதிப்படுறா, அவளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முந்தின மாதம் சொல்லிட்டு போனேன். அடுத்த மாதத்துக்குள்ளே அதே மாதத்தில் தான் அவளுடைய கடன் தொல்லை நீங்கிச்சு, அவள் பிரச்சனை நீங்கிச்சு. இப்போ அவள் சந்தோஷமாக இருக்கா. அவங்களுடைய ஜெபத்துக்கு ரொம்ப நன்றி. இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி. எனக்கும் ரொம்ப கால் நடக்க முடியாமல் இருந்தது, என்னை நடக்க செய்த அந்த இறைவனுக்கு கொடான கோடி நன்றி நன்றி நன்றி. கரங்களை தட்டி புகழ் இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட். வேற ஏதாவது சாட்சி சொல்லணுமா? பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே,
கடந்த வாரம் நாம் ஜெபத்தை குறித்து ஒரு ஆழமான சத்தியத்தை தொடங்கினோம். கிறிஸ்டியன்லாம் ப்ரேயர் பண்ணுறாங்க, கிறிஸ்தவர்கள் எல்லோரும் ப்ரேயர் பண்ணுறாங்க, இந்துக்கள் ப்ரேயர் பண்ணுறாங்க, முஸ்லீம்ஸ் ப்ரேயர் பண்ணுறாங்க, புத்திஸ்ட்டு, இன்னும் ஜெயின்ஸ், மலை ட்ரைப்ஸ் கூட, மலை ஜாதியினர் கூட ப்ரேயர் பண்ணுறாங்க. ஆடு மாடு மரங்களை வச்செல்லாம் ஜெபிக்கிறாங்க. கடவுளே இல்லை என்று சொல்லுகிற அரசியல்வாதி கூட, கருப்பு சட்டை போட்டிருக்கவங்க கூட முன்னாடி இறந்த தலைவர்களுக்கு மாலை போட்டு கும்பிட்டுட்டு போகிறாங்க, எப்படியாவது ஜெயிக்கலான்னு சொல்லி. அவங்களும் அவர்களை நம்புகிறாங்க. எல்லோரும் ஜெபிக்கிறாங்க. ஆனால் ஒழுங்காக ஜெபிக்கிறாங்களா, பதில் வருதாங்கிறதான் பெரிய கேள்வி. ஆனால் நம்ம எல்லாரும் இன்னைக்கு பார்ப்போம், உங்கள் பிள்ளைங்களை ஜெபத்துக்கு கூப்பிட்டா வரமாட்டாங்க, சினிமா பார்க்க கூப்பிட்டா உடனே வருவாங்க. அப்போ ஏன் ஜெபத்துக்கு வரமாட்டாங்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஜெபத்தை அனுபவிக்கல, ரிசல்ட் வரல, ரிவார்டு அவங்க பார்க்கல. அவங்க ஜெபத்தில் ஒரு ரிசல்ட்டை அனுபவிச்சிட்டாங்கன்னா இதை விட சந்தோஷம் வேற இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. அப்போ நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஜெபம் இல்லைன்னா கடவுளோட உறவாட முடியாது. மனுஷனால் எதையுமே செய்ய முடியாது. கடவுளால் மனுஷன் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டார் இந்த பூமியில் அப்படிங்கிறத நான் சொன்னேன். God will not do anything in this earth, but man cannot do anything without the help of God. அப்போ மனுஷன்ட்ட கடவுள் அதிகாரத்தை கொடுத்து, அந்த அதிகாரத்தை நீ பயன்படுத்தணும். இந்த பூமி என்கிற இந்த கோல்ல மனுஷன் சாகக்கூடிய, அழியக்கூடிய, மண்ணா போகக்கூடிய ஒரு உருவத்தில் ஆவி இருக்கிறது, அவன் தான் மனுஷன். அந்த மனுஷனுக்கு தான் அந்த உலகத்தில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு என்று நாம் தியானித்தோம். கடவுள் கூட அவருக்கு ஒரு உருவம் இல்லைன்னு சொன்னால் அந்த பூமியில் எதையுமே செய்ய மாட்டேங்கிறார். ஏன்னா எனக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டாரு, உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டு திரும்பி திரும்பி அவர் அதிகாரத்தை எடுத்து செயல்படுத்த விரும்பவில்லை. அவர் நீங்க கையில துப்பாக்கி எடுக்கணும், ஜெபங்கிற துப்பாக்கி எடுக்கணும், பீரங்கி எடுத்து பிசாசை சுடணும், தீமைகளை விரட்டணும், அத்திமரத்தை சபிக்கணும், பலன் தராத ஒரு விஷயத்தை சபிக்கணும், தேவையில்லாத வேற பிடுங்கி போடணும் என்று சொல்லுகிறார் என்று நாம் தியானித்தோம். அப்போ ஜெபம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கிறது அது ஜெபம். நீங்க ஜெபித்து உங்களுக்கு பலன் கிடைத்தால் அது அவரு சந்தோஷப்படுறார். நீங்கள் மிகுந்த கனி தரணும், ஜெபத்தினால கனி தரணும், வாழ்க்கையில் நன்மை கொடுக்கணும். கனி தந்தீங்கன்னா, உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சதுன்னா, உங்களுக்கு ஜெபத்தில் ரிவார்டு கிடைச்சதுன்னா நீங்க சந்தோஷப்படுறீங்களோ இல்லையோ, அதை விட அதிகமாக சந்தோஷப்படுறவர் அவர். ஏன்னா அவர் தான் உங்களை தாயின் கருவறையில் உருவாக்கினார். இந்த பிள்ளை மகாலட்சுமி அல்லது மேரி அல்லது நிர்மலா மேரி அல்லது கரோலினி இந்த கடமையை செய்யணுங்கிற திட்டத்தோட உலகத்தில் அனுப்பியிருக்கிறாரு. ஆகவே நீங்கள் ஜெபத்தின் வழியாய் வெற்றி பெற வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் என்று நாம் தியானித்தோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உற்சாகமா சொல்லுமா ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ ஜெபம் ஜெபித்து பலன் தரல, விரக்தியோட போகிறோம். அப்ப 100 மடங்கு பலன் தரக்கூடிய ஜெபம்னா எப்படி ஏறெடுக்கணும்? கொட்டாய் விட்டுட்டு அல்ல, சோம்பேறித்தனத்தோட அல்ல, விரக்தியோட அல்ல, வாழ்க்கையில சோம்பேறிகளாக வாழ அல்ல, கொட்டாய் விட்டுட்டு கண்ணீர் விடுறதுக்கு அல்ல, வெற்றி மேல் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் நமக்கு, உங்களுக்கு, எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களை, நான் உங்கள்கிட்ட சொன்னேன், பிசாசுக்கு இந்த உலகத்தில் அதிகாரம் கிடையாது. ஏனென்றால் அதுக்கு உருவம் கிடையாது. அதுக்கு அதிகாரம் வரணும்னு சொன்னால் அது ஒரு ஆம்பளைங்களையோ பெண்கள்லையோ உள்ள புகுந்துதான், நாய் பன்றி இது உள்ள புகுந்துதான் இந்த உலகத்தில் இது ஏதாவது செய்ய முடியும். அப்படி இல்லைன்னு சொன்ன இந்த சத்தியத்தை புரியாதப்பொழுதுதான் பிசாசு நமக்குள்ள வந்து நம்ம ஆளுகை செய்கிறது. பொல்லாத பிசாசை ஓடி போன்னு சொன்னால் அது ஓடி போகணும். அதுக்கு எந்த அதிகாரம் இல்லை. அது இல்லீகல் இந்த உலகத்தில். லீகலா இந்த உலகத்தை ஆளக்கூடிய யார் என்று சொன்னால் கடவுள் என்கிற ராஜாவின் பிள்ளைகளாகி நீங்களும் நானும் தான் இந்த உலகத்தை ஆளணும். கரங்களை உற்சாகமா தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லும். பிசாசுக்கு தேவையில்லாத புகழையும் மாண்பையும் கொடுக்கிறோம், கடவுளை துதிக்கிறோம். அதை விட ஜாஸ்தியா இன்னைக்கு குருக்களா இருக்கட்டும், ஊழியக்காரனா இருக்கட்டும், வீட்டுக்குள்ள நார்மலா இருக்கிறவங்களா இருக்கட்டும், பிசாசு குறிச்ச படம் அந்த ஃபாதர் விரட்டுறாரு பயங்கரமா பெருசா காமிக்குதுங்கிறதுனால அது உண்மையான படம் அல்ல.
பிசாசின் அதிகாரத்தை சிலுவையில அடித்து கொண்டு விட்டார். அதுக்கு அப்புறம் எப்படிங்க அது பெருசா வந்து ஆட்டுது, அது நாம வந்து ஜபிக்கிறோம், ஓட மாட்டேங்குது, அழிக்கிறது? இருக்க முடியாது. சத்தியத்தை அறியாதவர்கள் தான் பிசாசுக்கு அடிமையா வாழ முடியுமே தவிர, சத்தியத்தை அறிந்த எந்த ஒரு மனுஷனும் அடிமையா இருக்க முடியாது. பிசாசு என்னையோ உங்களையோ ஒரு வட்டத்துக்குள்ள அமுக்க முடியாது, அழிக்க முடியாது, ஆபத்து விபத்து அகால மரணத்தை உண்டாக்க முடியாது. சத்தியத்தை அறியாத முட்டாள்களை தான் அது அழித்துக் கொள்ளும். I cannot teach anything when I do not know about that. நான் அந்த ஒரு சத்தியத்தை எனக்கு தெரியலனா அதை ப்ரீச் பண்ண முடியாது. எனக்கு அந்த சத்தியத்தை தெரியலனா என்னால் வாழ முடியாது. அவ்வளவுதான். அறியாமையினால் என் மக்கள் அழியாமை தரிப்பித்துக் கொள்கிறார்கள். My people are doomed because they do not know about myself and themselves. உங்களை பற்றியும் என்னை பற்றியும் தாம் பிள்ளைகளுக்கு கடவுள் என்ன வல்லமை கொடுத்திருக்கிறார் தெரியாம இருக்கிறதுனால தாங்க இன்னைக்கு கஷ்டம், நஷ்டம், தரித்திரியம், பிசாசு ஆளுகை செய்கிறது. பிசாசுக்கு இந்த உலகத்துல எந்த லீகாலிட்டியும் கிடையாது. இயேசு கிறிஸ்து சிலுவையில கொண்டு போட்டுட்டாரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எக்ஸார்சிசம் அப்படின்ட்டு பல படங்களை பார்க்கிறோம். பாதி எக்ஸாஜரேஷன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அந்த மாதிரி படத்தை நாம் பார்க்கறது இல்லை, பார்த்தாலும் நம்புறதும் இல்லை. அவனை விட, பிசாசை விட இந்த உலகத்தை படைத்த ராஜாதிராஜா பெரியவர். அவர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். போல என்று சொன்னால் அது போகணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யோவான் 15வது அதிகாரத்தில் நாம் தியானித்தோம். நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள். எந்த திராட்சை செடியாவது கிளைகள் இல்லாம கனி தர முடியுமா? மாமரம், பெரிய மாமரம் இருக்கு, கிளைகளே இல்லை, அது மொட்டை மரமாக தான் நிற்க முடியும். கடவுள் நானே திராட்சை செடிங்கிற, நானே மரங்கிறாரு, நீங்க கிளைகள் அப்படிங்கிறாரு. நீங்க இல்லாம அவரால் கனி தர முடியாது. மரம் இல்லாம கிளைகளும் கனி தர முடியாது. அன்பான சகோதர சகோதரிகளே, நாம ஏன் கடவுள்கிட்ட ஜெபிக்கணும்? கடவுள் தான் எல்லாம் அறிந்திருக்கிறார். தாய் அவர், தந்தை அவர், உனக்கு என்ன தேவைங்கிறது தெரியும். இப்படி லாஜிக் பேசுறவங்க இருக்கிறாங்க. அவருக்கு தெரியும் நாம ஜெபிக்க வேண்டியதில்லை, அப்படியே இருந்தா போதும், அப்படியே சும்மா இருந்தா போதும் என்று சொல்லுவாங்க. இல்ல, கண்டிப்பாக ஜெபிக்கணும். ஒரு விவிலிய அறிஞர் இப்படி சொல்றாரு. நீங்க ஒரு கார்ல பிரயாணம் போறீங்க, 1000 கிலோமீட்டர் போறீங்க. அப்ப போகும்போது நீங்க சாப்பிடுற டீ அல்ல, நீங்க சாப்பிடுற இட்லி அல்ல ஜெபம். அந்த வண்டிக்கு போடுற ஃபியூவல் பிரேயர் அப்படிங்கிறார். அந்த வண்டிக்கு போடுற எரிபொருள் பெட்ரோல் தான் ஜெபம். அந்த பெட்ரோல்னா வண்டியை ஓடாதியா. ஜெபிக்க கூடாது, ஜெபிக்க தேவையில்லை. அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியுங்கிறது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனா ஜெபிக்கணும். கேட்காமல் கொடுக்க முடியாது சில விஷயங்களை. வி ஷுட். ஏன்னா நான் அப்பாவை நம்பி வாழ்றேன் பாருங்க. எங்க அப்பாவை நம்பி தான் நான் வாழ்றேன். எங்க அப்பாட்ட போய் கேட்கறது எனக்கு என்ன கஷ்டம்? அவருக்கு தெரியும் எனக்கு தேவையான. எங்க அப்பாட்ட போய் கேட்டு வாங்குறதுல இருக்கிற சந்தோஷம் வேற எதுலையும் இல்லை. அவருக்கு என் பிள்ளை என்ன நம்பி வராயா, அப்பா கொடுத்துட்டே இருக்காரு, இவர் கண்டுக்காம நான் ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னு அப்பாவுக்கு என் மேல எப்படி அன்பு இருக்கும்? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிரேயர் இஸ் நாட் எ காஃபி, பட் இட் இஸ் எ ஃபியூவல் ஃபார் யுவர் லைஃப் ஆஃப் ஜேர்னி அப்படிங்கிறார் ஒரு விவிலிய அறிஞர். காஃபி அல்ல ஜெபங்கிறது, காஃபி டீ இல்ல. அன்பான சகோதரிகளே, நீங்க உங்க பிள்ளைங்களை ஜெபிக்க கூப்பிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா, ஜெபிக்கும் போது பிள்ளைங்களுடைய கால்களை பாருங்க, கைகளை பாருங்க, ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஜெபத்தில் இல்லைன்னு அர்த்தம். கோயில்ல பூசையில பாருங்களேன், முன்னாடி இருக்கவங்க, பின்னாடி இருக்கவங்க, சைடில் இருக்கவங்க பாருங்களேன், இங்க நடந்துட்டு இருப்பாங்க, கை காலை இப்படி இப்படியே ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. ப்ரேயர் பண்ணும்போது கை ஆட்டுறது, கால் ஆட்டுறது, வேற எங்கேயோ இருக்காங்கன்னு அர்த்தம். பிரேயர் அப்படிங்கிறது நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, முட்டி போட்டு ஜெபிக்கிறோம், கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறோம், கத்துறோம், ஆண்டவரே இயேசுவேன்னு கத்துறோம், கண்ணீர் விட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஜெபிக்கிறோம். ஜெபிச்சுட்டு வந்தோட நமக்கு ஒரு திருப்தி வருது, அவ்வளவுதான். பதில் கிடைக்குதா? இல்ல. அப்போ சாஸ்தாம விழுறோம், ஜெபமாலை சொல்றோம், இறக்க ஜெபமாலை சொல்றோம். அன்னைக்கு ஃபுல்லா பிரதர் கத்தி ஜெபித்தா, நாங்களும் ஜெபித்தோம், திருப்தி வந்துருச்சு, அவ்வளவுதான். பதில் இல்லை அப்படின்னா என்னத்துக்காக ஜெபம் ஜெபிக்கிறோம்? அப்படிதான் இன்னைக்கு அநேகர் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். போற கண்ணீர் விடுறோம், உபவாசம் இருக்கிறோம், அப்பாடா எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டப்பா அப்படின்னு
ஒரு மித்து, ஒரு திருப்தியோட வந்துடுறோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ரிசல்ட்டை பார்க்கறது இல்லை. அது என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், 3 மாசம் உட்காந்துட்டு தானா ஒன்று வரும். இவர் ஜபத்தில் வந்துச்சா, எதுல வந்துச்சான்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிரேயர் என்பது ஒரு பெர்ஃபெக்ட் மெத்தடாலஜி, ஒரு சரியான முறை. அது ஒரு வழிபாடு, பிராக்டிக்கலா நடக்கக்கூடிய ஒரு காரியம். அது ஒரு கற்பனை அல்ல, புகை அல்ல. நான் கேட்டா அவர் கொடுக்கணும், கொடுக்கலன்னா ஏன் கொடுக்கல சொல்லுவாரு, கரெக்ட் பண்ண கிடைக்கும். 100% ரிவார்டு, 100% ரிசல்ட் தரக்கூடியது ஒன்னே ஒன்று என்னன்னு சொன்னா அது ஜெபந்தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ பிரேயர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் நம்மளுடைய வாழ்க்கையில். இட் இஸ் நாட் எ பெரிஃபரல் திங், இட் இஸ் எ சென்ட்ரல் திங் இன் அவர் லைஃப். அது ஒரு வெளிவட்டத்தில் இருக்க வேண்டிய பொருள் அல்ல. வாழ்க்கை என்கிற வாழ்க்கையில மையத்தில் இருக்கணும். கடவுள் தான் டாப் ப்ரையாரிட்டி. எதுவாக இருந்தாலும் அவர் தான் மேன்மையான முக்கியம், முதன்மையான இடம் கடவுள் தான். பான்பராக் அல்ல, அல்லது சிகரெட் அல்ல, குடி அல்ல, போதை அல்ல, பெருமை அல்ல, பணம் அல்ல, வாழ்க்கை அல்ல, சந்தோஷம் அல்ல. எல்லாத்துக்கும் மேல கடவுள் தான் மையம். அந்த ஜெபந்தான் மையம். யாக்கோபு எழுதிய நிருபம் 5வது அதிகாரம் 6-7 அவர் சொல்றார். பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு அற்புதத்தை சொல்றாரு. பழைய ஏற்பாட்டில் எலியா அப்படிங்கிற ஒரு இறைவாக்கினர் இருந்தார். அவர் என்ன சொன்னாரு, ஒரு ஊர்ல மனமாற்றம் நடக்கணுங்கிறதுக்காக, மழையை பஞ்சம் வரத்துக்காக மழையை நிறுத்திட்டார். மழை பெய்யக்கூடாது, நான் சொல்ற வர மழை பெய்யக்கூடாது அப்படின்னாரு. 3 ஆண்டுகள் 6 மாதம் மழை பெய்யல, பஞ்சம், பயங்கரமான பஞ்சம். மனமாற்றம் நடந்தது. அதுக்கப்புறம் அவர் ஜெபிக்கிறார், மழை வரணும், மழை தாங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறாரு. மேகமே இல்லை. அவர் சொல்லிட்டாரு, மழை வருண்டா. அவர் ஜூனியர் சொல்ற, மேகமே இல்லை அப்படிங்கிற, மழை வரும் சொல்லிட்டேன், நான் வாயிலன்னு சொல்லிட்டேன். மழை வந்தது, பெருவெள்ளம் எடுத்தது, அற்புதமாய் அந்த ஊர் செழித்தது. அப்போ இந்த மேகத்தை திறந்து விடுறதும் மழையை திறந்து விடுறதும் பூட்டுற சாவி அந்த எலியா என்கிற இறைவாக்கினர் பாக்கெட்ல தொங்கிட்டு இருந்துச்சு. சில பேர் பார்த்தீங்கன்னா ஜெபமாலையை இங்க சொறி தொங்க விட்டுருப்பாங்க, சில பேர் கழுத்துல போட்டிருப்பாங்க. அதே போல மழையை திறந்து விடுகிற சாவி, பூட்டுற சாவி. மழை பெய்யக்கூடாதுன்னா பெய்யக்கூடாது, ஸ்டாப் ரெயின்னா அவ்வளவுதான். அப்பேற்பட்ட அந்த சாவியை தனக்குள்ள வச்சிருந்தார், பெல்ட்ல வச்சிருந்தார். It was swinging on his girdle belt. அப்ப எப்பப்பெல்லாம் அவர் மழை பெய்யணுங்கிறாரோ அப்ப பெய்யும். எப்பப்பெல்லாம் அவர் குச்சை நீட்டுறாரோ செங்கல் 2ஆக பிளக்கும். எப்பப்பெல்லாம் பாறை தட்டுறாரோ தண்ணி வரும். எப்பப்பெல்லாம் பேசுறாரோ தண்ணி வரும். அப்போ அவ்வளவு பெரிய வல்லமை உள்ளது இந்த ஜெபம். ஜெபம் என்பது பரலோகத்தை திறக்கக்கூடிய திறவுகள். அதுதான் பேதுருகிட்ட சொல்றாரு. மத்திய எழுதின நற்செய்தி 16வது அதிகாரம் 19வது இறைவசனத்துல சொல்றாரு, ராயப்பா, நான் உனக்கு விண்ணகத்தை திறக்கக்கூடிய திறவுகளை கொடுக்கிறேன். The key of the heaven will be given to you. உன் கையில சாவியை கொடுக்கிறேன். ஜெபம் என்கிறது அந்த சாவிங்க. அவர் கையில மானிட்டு சாவி வச்சிருந்தாரு. போகும்போது, பரலோகத்துக்கு போகும்போது அது ஆவிதானே போச்சு. அப்போ அந்த சாவியை கொண்டு என்ன சொல்றாரு ராயப்பற்ற, நீ எதை கட்டவிழ்த்து விடுகிறாயோ அது கட்டவிழ்த்து விடப்படும். நீ எதை கட்டி போறியோ அது கட்டப்படும். பிசாசை கட்டி போட்டுனா கட்டப்படும். மழை பெய்யக்கூடாதுன்னு சொன்னா பெய்யாது. தரித்திரம் வரணும்னா தரித்திரம் வரும். செழிக்கணும்னு சொன்னா செழிக்கணும். வறண்ட பூமி தண்ணீர் தடாகமா மாறணும்னா தண்ணீர் தடாகமா மாறும். ஆசீர்வாதத்தை சொன்னா ஆசீர்வாதம் நடக்கும், சாபம் சொன்னா சாபம் நடக்கும் என்று சொல்லி அந்த சாவியை பேதுருட்ட கொடுக்கிறார். பேதுரு இந்த திருச்சபையின் முதல் பாப்பரசர். அங்கிருந்து நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த சாவி கொடுக்கப்படுகிறது. பரலோகத்தை திறக்கக்கூடிய சாவி தாங்க ஜெபம். Prayer is the key which will open the heaven at any time of our life. துன்பம், இன்பம், மகிழ்ச்சி எந்த நேரமா இருந்தாலும் சாவி எடுத்து திறக்கலாம். ஜெபங்கிற சாவி உங்க இடுப்புல தொங்குச்சுன்னா you can do mighty things in your life. மிகப்பெரிய காரியத்தை உங்களால் செய்ய முடியும் ஜெபம் இருந்தால். ஆனா இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஜெபிக்கிறவங்க தான் வரீங்க. பல பேர் ஜெபிக்கல, சில பேர் ஜெபிக்கிறாங்க.
சில பேர் ஜெபித்தாலும் காலை ஆட்டுவாங்க, கையாட்டுவாங்க, பராக் பார்ப்பாங்க, செல் அட்டன் பண்ணுவோம். அத்தனை டிஸ்ட்ராக்ஷனையும் நம்ம உள்ளார விட்டுப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, we give எல்லாத்துக்கும் பாருங்க, நீங்க மனசுல கை வச்சு பாருங்க, ஒரு சாப்பாட்டுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட். அந்த விவிலி அறிஞர் சொன்னார்ல, நீ ஹோட்டல்ல போய் சாப்பிட்ற சாப்பாடுல ஜெபம், உன் வண்டிக்கு ஊத்துற பெட்ரோல் இல்லைன்னா நடுப்புற பிச்சை எடுக்க வேண்டியதுதான். அப்போ இந்த சாப்பாட்டுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், எங்கே நல்ல ஹோட்டல் இருக்குது, எங்கே A to B இருக்குது, எங்கே அந்த ஹோட்டல் இருக்குன்னு தேடுற அந்த ஆர்வம், ஒரு ஜெபமால சொல்லுவோம், ஒரு ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம் அப்படிங்கிற ஆர்வம் இருக்காது பாருங்க. ஏன் ஒட்டு மொத்தமாக உங்களை குறை சொல்ல, ஏங்கிறதா சொல்கிறேன். ஏன்னா இன்னும் அனுபவிக்கல. சாப்பிடும்போது நாக்கு ருசியா அனுபவிக்கிற நாம ஜெபத்தில் வரக்கூடிய பதில நாம இன்னும் என்டியூர் பண்ணல, அனுபவிக்கல. அனுபவிச்சோம்னா இப்படி கல்லு மாதிரி உட்காந்துருக்க மாட்டோம். ஒவ்வொருத்தரும் மலை பழக்கக்கூடிய சம்மட்டியா மாறுவோம், நெருப்பா வாழ முடியும். ஜெபத்தினுடைய ஆற்றலை வல்லமை புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை மாறும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் இப்போ சொல்லப்படுறது சில கிறிஸ்தவர்களுக்கு ஷாக்காக இருக்கும். ஆனால் உண்மை, சில பேர் சொல்ல பயப்படுவாங்க. ஆனால் எனக்கு கடவுள் கற்றுக் கொடுத்ததை சொல்லாமல் இருக்க மாட்டேன். எனக்கு முன்னாடி ஃபாதரோ பிஷப்போ மிகப்பெரிய ஆளோ, நான் பெரிய ஆளுங்கிறதுக்காக இல்லை, கடவுள் உணர்த்துவதை அதை நான் தாழ்ச்சின்னு சொல்லலை. அது கடவுள் உணர்த்துறத சொல்லாமல் இருக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்கிறோம், ஒவ்வொருத்தரும் ஒரு விதத்தில் ஜெபிக்கிறாங்க. இப்போ கிறிஸ்டியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க, இப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை ஜெபமால சொல்லுவாங்க. நான் ஒரு சகோதரி சந்தித்தேன். அவங்க சொன்னாங்க, நான் ஒரு நாளைக்கு 5 ஜெபமால சொல்லுவேன். அப்போ நான் கேட்டேன், இறை வார்த்தை வாசிக்கிறீங்களா? ஐயோ, அது என்னால் வாசிக்க முடியாது, நான் ஜெபமால ஸ்பெஷலிஸ்ட் பிரதர் அப்படின்னாங்க. ஜெபமாலை ரொம்ப முக்கியம். புனிதர்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, பிசாசை எதிர்க்கக்கூடிய ஒரு போர்க்கருவி, வெப்பன் which will fight against evil அப்படிங்கிறாரு ஃபாதர் பியோ, இன்னும் அவிலா தெரசம்மா, ஜான் பால் II, இவங்கெல்லாம் ஜெபமாலை குறித்து நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க அத்தனை பேரும் இறை வார்த்தையின் மீது காலை ஊன்றி வாழ்ந்தவர்கள். வெறும் ஜெபமாலை சொல்லி அவங்க பொழப்பு நடத்தினவங்க அல்ல. இறைவார்த்தையின் ஜெபமாலை என்பது அது ஒரு இறைவார்த்தை தான் தியானிக்கிறோம். ஆனால் அதை விட இன்னும் ஆழமா போய் இறைவார்த்தையில காலை ஊனிக்கிட்டு அந்த ஜெபமாலை சொன்னாங்க, பேய் ஓடிச்சு. வெறும் ஜெபமாலை சொல்றது நல்லது. ஜெபமாலை விட ஜெபமாலையோட இறைவார்த்தை படித்து படித்து சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று விவிலியம் சொல்லுகிறது. அப்போ இதை சொன்ன உடனே ஒரு சிலர் எப்படி பிரசங்கம் பண்ணுறாங்க, ஜெபமாலைங்கிறது சத்தியம்தான், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அருள் இருந்த மரியே அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையிலேயே ஜெபமாலை சத்தியம்தான், மறைபொருளை தியானிக்கிறந்தான். அது இல்லைன்னு சொல்லலை. நானும் ஜெபமாலை சொல்கிறோம், எங்கள் வீட்டில் சொல்கிறோம், காரில் போகும்போது சொல்கிறோம், எப்பொழுதும் ஜெபமாலையை அன்னை மரியாள் வழியாக பரிந்துரை ஏறெடுத்து கொண்டு தான் இருக்கிற முக்கியம்தான். ஆனால் கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, ஜெபமாலையோட நிறுத்திடுறோம் பாருங்க. ஏற்கனவே புஸ்தகத்தில் இருக்கிற ஜெபத்தை தான் சொல்கிறோமே தவிர கடவுளோட நாம் இயல்பா அவரோட அப்பாங்கிற முறையில் உறவாடுறது இல்லை. நீங்கள் ஒரு நண்பனை பார்க்குறீங்க 5 வருஷம் கழிச்சு போயிட்டு, பரலோகத்தில் இருக்கங்க பதாவே உடைய நாமம் மரிச்சிக்கப்படாதா அப்படின்னு சொன்னால் அவருக்கு எப்படி இருக்கும்? கோபம் வருமா வராதா? எங்கடா இருந்த, என்ன செஞ்ச, உங்கள் நிலைமை என்ன இருக்குது, திருமணம் ஆச்சா, பிள்ளைங்க இருக்கா அப்படி விசாரிப்போம் இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்து அதிகாலையில் போய் ஜெபிச்சார்னா உடனே ஜெபமாலை தூக்கிட்டு விண்ணுலகில் இருக்கிற எங்கள் அப்பாட்ட புள்ள ஜெபிப்பா, இப்படியே ஜெபிப்பாரு. யோசிச்சு பாருங்க. அந்த ஜெபத்தை நான் குறை சொல்லவில்லை, தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த தொடக்க நிலையிலிருந்து வளர வேண்டும் என்பதற்காக உங்களை பிடிச்சி நான் இழுக்கிறேன். ஆகவே இறைவார்த்தை வாசிக்கணும். என்னைக்கு எத்தனை நாளை வரைக்கும்? 30 வயசு 35 வயசு வரைக்கும் பாலை குடிச்சிட்டு இருக்க முடியாதுல்ல. அப்புறம் மாவு திங்கிறோம், இட்லி திங்கிறோம், தோசை திங்கிறோம், ரவா தோசை, ஆனியன் தோசை சாப்பிட்றோம்ல. அதே போல இறைவார்த்தையில ஞானிகளாக நீங்க வளரணும். அன்னை மரியாள் சொன்ன தாரக மந்திரம்
உம்முடைய வார்த்தை அவ்வளவுதான். இந்த பைபிள் இருக்கிற நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதாங்க. நான் சொல்ற ஜெபம் இல்ல, நீங்க சொல்ற வார்த்தை. அதுதான் அன்னை மரியாள் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ நான் இதை பத்தி ஜெபத்துல பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, அன்பின் பரலோக பிதாவின்னு சொல்லி ஆரம்பிப்போம். ஜெபம் சொன்னோம்னா உடனே என்ன பண்ணுவோம், அந்த அரசாங்கம், திருச்சபை, அப்படி இப்படிலாம் சில காரணங்களை சொல்லி குடும்பத்தில் எனக்கு இடுப்பலை நீங்கணும், சுகமாகணும், இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறேன், பரிசுத்தாவின் துணையோட ஜெபிக்கிறேன், நல்ல பிதாவே ஆமென். இப்படி ஜெபிக்கிறதுனாலே தான் நமக்கு நிறைய பதில் கிடைக்கிறது இல்லை. இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை, இயேசு கிறிஸ்து, இயேசு இயேசு நாமத்தில் ஜெபித்தா நல்லா நடக்கும், இயேசு 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 கிறிஸ்து இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இஞ்சி மரப்பான்னு விற்பான்ல, அது மாதிரி அந்த வார்த்தையை பயன்படுத்தணும் பாருங்க. அதனால தான் நமக்கு பதில் கிடைக்கல. விச்சி கிராஃப்ட் மாதிரி, சூனியக்கார மாதிரி ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்தணும். பார்த்தீங்களா, ரொம்ப வேதனையோட சொல்றேன். சூனியக்காரன் ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்தும், ஸ்ரீ மந்திரகாளி அப்படின்னு பண்ணுவான். பார்த்தீங்களா, அப்படி தாங்க இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை பயன்படுத்துறோம், ஒரு சில ஜெபத்தை பயன்படுத்துறோம், இதுக்கு பரிசுத்தாவின் துணையோட ஜெபிக்கிறோம். அதனுடைய பிரின்சிபல் என்ன, இயேசுவின் நாமத்தை எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்கிற ஆழமான சத்தியத்தை புரிஞ்சுக்காமே அந்த வார்த்தையை பயன்படுத்துறோம். பார்த்தீங்களா, என் மக பேங்க் போறா, மகளை விடுங்க, மகளுக்கு என்ன பத்தி தெரியும். யாரோ ஒருத்தருடைய பொண்ணு போறாங்க, என் பேரை சொல்றாங்க பேங்க்ல, பயந்து போய்தான், எங்க அப்பா யாரு, பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாங்க அவங்க வல்லமையோட ஜெபிக்க முடியும். ஏதோ ஒரு பேரு ஆர்எக் ராஜன் போறாங்க, அவனை பத்தி ஒண்ணுமே தெரியாம பேங்க்ல போய் எப்படி அதிகாரத்தோட செய்ய முடியும்? முடியாது, பயந்தாங்களே தான் இருக்க முடியும். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதர்களை அந்தோணியாரு, புனித செபஸ்தியாரு, வனத்து சின்னப்பரு, அருளப்பரு, சின்னப்பரு, அபிலாத்தரசமா, இவங்க ஜபம் அவங்க ஜபம், வரும்போதெல்லாம் புஸ்தமா அடிச்சு 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 அட்டையில தொங்க விட்டு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? நாம உண்மையான உணர்வோட, நீதியோட, நேர்மையோட கடவுள்கிட்ட அந்த ஜபிக்கலன்னா எத்தனை புனிதர்கள் இருந்த என்ன புண்ணியம்? இன்னைக்கு தான் புனிதர்கள் கண்டுபிடிச்சிங்களா? இன்னைக்கு தான் அந்த புனிதர்கள் ஜபத்தை புதுசா கண்டுபிடிச்சிங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே அப்படின்னு எல்லாரும் தான் ஜெபிக்கிறான். எல்லாருக்கும் தான் எல்லாரும் வரணுமே, ஏன் வரல? அதான கேள்வி. why don't you get the result? நீ ஏன் பதில் வரல? உனக்கே ரிவார்டு வரல? அதானே இப்ப டிஸ்கஷன். ஏன் நான் இவ்வளவு போராடுறேன் அப்படின்னா, 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் 90 வயசு வரைக்கும் கிறிஸ்தவர்கள் இருக்கிறீங்க. அப்ப இவ்வளவு நாள் இருந்த பாரம்பரியத்தை, பழகி போன சில விஷயங்களை உடைக்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இட் இஸ் எ வெரி டிஃபிகல்ட் டாஸ்க் டு டிமாலிஷ் certain kind of walls. பாரம்பரியம் அப்படி அவங்க கத்து கொடுத்தான், இவங்க கத்து கொடுத்தான், இந்த தாத்தா கத்து கொடுத்தான் என்கிற சில விஷயங்களை உடைச்சு போறதுக்கு சில நேரம் கஷ்டமா இருக்கு. அதுல இருந்து கொஞ்சம் மேல வந்துட்டீங்கன்னா, அன்னை மரியாளை போல கடவுள் நீங்க கேட்கறதுன்னு அத்தனையும் தருவார். கரங்களை உற்சாகமா தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தை பயன்படுத்த வேணும்னு சொல்லல. எதற்காக நீங்க அந்த பெயரை சொல்றீங்க, எதற்காக பரிசுத்தாய் கூப்பிட்டு வம்பலுக்கிறீங்க, எதற்காக பிதாவிட்ட நீங்க ஜெபிக்கிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா உங்க ஜெபம் நாளையிலிருந்து மாறுங்க. நாளை முதல் நீங்க பண்ண போற ஜெபம் 100% உங்களுக்கு ரிசல்ட் தரக்கூடிய ஜெபம். கரங்களை தட்டி உற்சாகமா கடவுளுக்கு நன்றி சொல்லும். அன்பான சகோதர சகோதரிகளே, புனிதர்களுக்கு விழா எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. புனிதர்களை நம்ம ஆராதிக்கிறதுல எந்த சுரூபத்தை, எந்த புனிதர்களையும் ஆராதிப்பதில்லை. we worship only God. எல்லாத்துக்கும் செய்யணும், ஆனால் கடவுளை மறந்துடக்கூடாது. இந்த புனிதர்கள் வாழ்ந்ததே கடவுளால. அப்போ அவரு ஏன் புனிதர்கள்? அப்போ கடவுள் படி ஒருத்தன் வாழ்ந்திருக்காரு அந்தோனியார். கடவுள் வார்த்தைப்படி வாழ்ந்திருக்காங்களே புனித சூசையப்பர். அதே போல நானும் வாழணுமே. அப்ப எனக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்க. வெல்கம் ஃபாதர். அப்ப நானும் உற்சாகத்தோட வாழணும், அவரை போல என்னால் வாழ முடியுங்கிற அந்த விசுவாச நம்பிக்கை எனக்கு அதிகரிக்கும். அதனால்தான் புனிதர்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு தோழமை
கொடுக்கிறாங்க. புனிதர்கள் வேணும். புனிதர்கள் வழியா ஜெபிக்க கூடாதுன்னு சொல்றார் பெந்தகோஸ்தால. நான் புனிதர்கள் வழியா ஜெபிப்பது நல்லது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஜெபம் அப்படிங்கிறது, ஜெபம் இல்லைன்னா நீ எந்த ஜட்ஜா இருந்தாலும் சரிதான், டாக்டரா இருந்தாலும் வேஸ்ட், குப்பை, கூலான், நத்திங், டஸ்ட், அவ்வளவுதான். நான் எவ்வளவு பெரிய போர்வை இருந்தாலும், நான் பெரிய இன்ஜினியர், கோடி கூட சம்பாதிக்கலாம், என்கிட்ட உண்மையுள்ள ஒரு ஜெபம் இல்லைன்னா நான் குப்பை, அவ்வளவுதாங்க, நத்திங் எல்ஸ். 2 மணி நேரம் ஜெபித்தாலும் நான் ஒரு குப்பை தான். அப்போ எப்படி ஜெபிக்கணுங்கிறதா நான் சொல்ல போறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதலாவது நீங்கள் ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ள, பிரின்சிபிள் ஆஃப் பிரேயர் நிறைய இருக்கு. அதில் முக்கியமான ஒன்றை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஒன்று, ஜெபம் என்பது ஒரு சமயத்தினுடைய செயல் அல்ல. பிரேயர் இஸ் நாட் எ ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி. முதல்ல புரிஞ்சுக்கணும். அது ஒரு இந்து சமயத்தினுடைய வேலை மட்டுமல்ல, முஸ்லிம் சமயத்தினுடைய வேலை மட்டுமல்ல, கிறிஸ்துவ மதத்தினுடைய வேலை மட்டுமல்ல. அத்தனை அது இட் இஸ் நாட் எ சமயம் சார்ந்த செயல் அல்ல. எங்க அப்பாவோட கடவுளோட பேசுறதுக்கு எனக்கு ஒரு சமயம் தேவையில்லை பாருங்க. ஆனா நீ கடவுளோட பேசுவதற்கு உதவுகிறது நம்மளுடைய ரிலீஜியன். அதான் இந்த கொரோனா டைம்ல சேலம் பிஷப் சொன்னார், சர்ச்சுக்கு வாங்க, பூசை வைக்கிறோம், வாங்க வாங்கன்னு சொல்லி உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இப்போ இந்த 1 வருஷம் 6 மாதம் ஒன்றுமே செய்ய முடியல. நீங்களாக கடவுள்கிட்ட டைரெக்டாக செய்வதற்கு, ப்ரேயர் பண்ணுவதற்கு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி, வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி சேலம் ஆயர் அவர்கள் அருமையாக சொன்னார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ ஜெபம் என்பது அது ஒரு லீகல் ஆக்டிவிட்டி, அது சட்டப்பூர்வமான ஒரு செயல், ரொம்ப முக்கியம். அது ஒரு லீகல் ஆக்டிவிட்டி, அது சட்டப்பூர்வமாய் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம். சட்டப்படி உங்களுக்கு என்ன வரணுமோ அது வந்தே தீரணும். அது யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நான் ஜெபம் அப்படிங்கிறது ஒரு சட்டப்பூர்வமான ஒரு செயல் அப்படின்னு, சட்டம், இட் இஸ் a law, லீகல் ஆக்டிவிட்டி, சட்டம். ஏன் லீகல் அப்படிங்கிறனா, இன்னைக்கு ஒரு சட்டத்தின் படி நீங்க அதுக்கு உரியவர்கள் என்றால் கண்டிப்பா உங்களை வந்து சேரும். அதான் கோர்ட் சொல்லுது. இந்த சட்டப்படி உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் வரணும்னா வந்து தான் ஆகணும். இந்த 10 வயசுக்கு இது இந்த 5 லட்சம் கொடுப்பானா கொடுத்து தான் ஆகணும். அதான் சட்டம். அப்போ ஜெபம் அப்படிங்கிறது அது ஒரு சட்டம். அதை தெரியாம தான் நாம பயந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம் பாருங்க. சட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தை படைத்தவர் கடவுள். இந்த உலகத்தை படைத்த கடவுள் அவர்தான் அரசர். அவர் சொல்றத அப்படியே கேட்க வேண்டியது இந்த உலகம். இந்த நாடு அப்படிங்கிறது, இந்தியா நாடுங்கிறது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, மக்களாட்சி. அப்போ மக்கள் சட்டம் ஏற்றுகிறார்கள், அதை மாற்றலாம். ஆனா நாம் எல்லாம் ஏற்கனவே சொன்ன அத்தனை பேரும் ஜெபிக்கிறோம். அப்ப நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் கடவுளை சார்ந்தவர்கள். எல்லாரும் ஜெபிக்கிறாங்க அப்படின்னா ஏன் ஜெபிக்கிற? நான் தான் மனுஷனாச்சு, நானே வாழ்ந்துடலாமே. அப்போ என்னை விட மேலே சூப்பர் நேச்சுரல் பவரை நான் நம்புறேன் அப்படின்னா, அங்கிருந்து வந்தவங்க நம்ம இந்த பூமியில் டெம்பரவரியாக வாழ்கிறோம், செத்தற்பாடு அங்கே போக போகிறோங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ நம்மளுடைய அரசர் யாருன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, கடவுள் தான். அப்போ அந்த அரசர் என்ன சொல்றாரோ அதன்படி நடப்பது தான் கான்ஸ்டிடியூஷனல் லா. அரசியல் அமைப்பு ஒரு சட்டம் கடவுள் வச்சிருக்கிறார், அதான் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. அன்பானவர்களே, இந்த கடவுள் அமைத்திருக்கிற இந்த உலகம் அவர் ஒரு அரசாட்சி செய்கிறார், அதான் அரசியல் என்று சொல்ல. அரசியல்னா இந்த மாதிரி லோக்கல் கேவலமான அரசியல் அல்ல, அவர் ராஜா. அப்போ அந்த அவர் ஒரு சில சட்டங்களை ஏற்றிருக்கிறார். இந்த பிள்ளை இத்தனை வயசு வாழணும், இந்த பிள்ளை 2 பிள்ளை பெக்கணும், இந்த பிள்ளை கோடீஸ்வரனா வரணும், இவன் டாக்டரா வரணும், இவன் ஆஸ்வாதம் வரணும், சமாதானம் உண்டு, உன் நோயை சுகப்படுத்துவேன், உனக்கு நான் தாய் தகப்பேன், நீ சாக மாட்ட, உன்னை காப்பாற்றுவேன், நெருப்புல நடந்தாலும் உன்னை காப்பாற்றுவேன், தண்ணீருக்குள்ள போனாலும் உன்னை மூழ்கடிக்க மாட்டேன்னு சொல்லி அவர் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்க, சட்டங்களை ஏற்றிருக்கிறார். உங்களுக்கு எனக்கு என்று உடன்படிக்கை ஏற்றிருக்கிறார், அது சட்டம் என்று சொல்லுகிறேன்.
அப்ப அந்த சட்டத்தின்படி, இந்த இறைவார்த்தையின்படி உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வரணுமோ அத்தனை வந்தே தீரணும். ஜெபிச்சு பார்க்கலாம் அப்படிலாம் இல்லை, வந்து தீரணும். அதனால தான் லீகல் ஆக்டிவிட்டி என்று சொல்லுகிறேன். பிரேயர் என்பது, ஜெபம் என்பது அது ஒரு சட்டம் சார்ந்த ஒரு செயல். உங்களுக்கு வராம போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நடுப்புற பிசாசு நிறுத்திருச்சு தானியலுக்கு, கிடையாது. நோபடி கேன் ஸ்டாப். அது பழைய ஏற்பாடு. இன்னும் காலம் தாழ்த்துவார் ஒரு 30 வருஷம் கழிச்சு சாகும் போது கொடுப்பாரு. இல்லை, இது ஒரு சட்டம். சட்டத்தை நிறைவேற்றினா கண்டிப்பா கொடுத்தாகணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப நம்ம ஜெபிக்கும் பொழுது, நீங்க முழந்தால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், விண்ணகம் திறக்கப்படுகிறது. ஜெபம் என்பது விண்ணகத்தை திறக்கக்கூடிய திறவுகோல் என்று சொன்னேன். ஞாபகம் இருக்கா சிஸ்டர்? ஞாபகம் இருக்கா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போ நீங்க முழந்தால் படியிட்டோ இல்லை உட்காந்தோ நீங்க ஜெபிக்கும் பொழுது, அங்க ஒரு கோர்ட் ரூம், அங்க ஒரு கோர்ட்னா என்ன? நீதிமன்றம் அங்கே திறக்கப்படுகிறது. அந்த ரோமர் எழுதிய நிருபத்தில் 8வது அதிகாரத்தில் 26, 27 ரொம்ப அழகாக விவரிச்சுப்பாரு பவுல் அடிகளார். இப்ப டெய்ஸி முட்டி போட்டு ஜெபிக்கிறாங்க. அங்க உடனே விண்ணகம் திறக்கப்படுகிறது. அங்க ஜட்ஜ்மெண்ட்ல பிதாவாகிய தேவன் கடவுள் அமர்ந்திருக்கிறார், சீட்ல அமர்ந்திருக்கிறார். அவளது வலது பக்கத்துல இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார். அவர் மரித்து உயிர்த்தெழுந்து விண்ணகத்திலே அப்பாவின் வலது பக்கத்திலே ராஜரீகம் பண்ணுகிறார். அங்க அமர்ந்து இருக்கிறார். விண்ணகம் திறக்கப்படுகிறது. நாம வீட்டுல ஜெபிக்கிறோம், கோயில்ல ஜெபிக்கிறோம், எங்கேயோ ஜெபிக்கிறோம், பஸ்ல ஜெபிக்கிறோம், எந்த ஊர்ல ஜெபிக்கிறீங்க. அங்க ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? உங்களால சட்டத்தின் படி ஜெபிக்க முடியாது. உளறுவோம், டென்ஷன், குழந்தை இல்லை, ஆக்சிடென்ட் ஆச்சு, தீமை இருக்கு, நோய் இருக்கு, அழுவோம், கண்ணீர் விடும், என்ன வேணாலும் ஜெபிங்க உண்மையான உள்ளத்தோட. அப்ப நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்க ஜெபத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் ஆர்கியூ பண்ணக்கூடிய ஒரு அட்வொகேட் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப ஜான் மெனட் ஜெபிக்கிறாப்ல, ஆண்டவரே எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் பாவங்களை மன்னிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஜெபிக்கும் பொழுது இங்கே உங்களோட கூட ஆவியானவர் உனக்குள்ள இருந்து அவர் என்ன செய்வாரு? ஜான் மெனட் ஜெபிக்கிற ஜெபத்துல குறைகள் இருக்கும், அதை என்ன செய்வாரு? அதை உருக்கி மெல்ட் பண்ணி கடவுள் சித்தத்துக்கு ஏற்ப அதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அர்ப்பணிப்பார். அதான் பெட்டிஷனிங். பிரேயர் என்பது கிரீக் லாங்குவேஜில் பெட்டிஷனிங், அதாவது எனக்கு என் உரிமைகளை ஒரு கோருதல், எனக்கு வர வேண்டிய உரிமைகளை, எனக்கு ஒரு வீடு தாங்க, எனக்கு ஒரு இடம் தாங்க, என் வாழ்க்கையில் சமாதானம் வரணும், என் சுகம் வரணும், நான் உங்களை போல மாறணும், பாவத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நாம பெட்டிஷனிங் போடுறோம். என்னுடைய ரைட்ஸை கோருகிற ஒரு அப்ளிகேஷனை போடுறோம். அந்த அப்ளிகேஷனை பரிசுத்த ஆவியானவர் படிச்சுட்டு பார்த்துட்டு அதை கரெக்ட் பண்ணி அதை சரி செய்து கடவுளை சித்தத்துக்கு ஏற்ப அதை மெல்ட் பண்ணி உருக்கி இயேசு கிறிஸ்துவிடம் அந்த ப்ளீடிங்கை வைக்கிறாரு. இந்த ஆரைக்கிற ஜான் மெனட், டெய்ஸி, இதோ இந்த மகாலட்சுமி, கரோலின், ஜெசிகா, நிஷா, இந்த பிள்ளைங்க ஜெபிக்கிற ஜெபம், குமார் ஜெபிக்கிற ஜெபம், அருமையான ஜெபம் அப்படின்னு சொல்லி அழகாக கடவுள் சித்தத்துக்கு ஏற்ப அதை இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்படைக்கிறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? தந்தையிடம் பரிந்து பேசுகிறார். வாசிக்கிறோம், பரிந்து பேசுகிறவர். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் இன்டர்சீடிங் யுவர் பெட்டிஷனிங். அப்போ சொல்ற பிதா, இந்த ஆரைக்கராஜ் பாய் ஜெபிக்கிறான், ஜான் மெனட் ஜெபிக்கிறான், அவன் பாவம் செஞ்சவனாச்சே? இல்லப்பா, பாவம் செஞ்சான், ஆனா அவன் பாவத்துக்கு மனம் வருந்திட்டான். அந்த பாவத்துக்கு பரிகாரமா என் ரத்தத்தை சிந்திட்டேன். இப்போ ஆரைக்கராஜ், ஜான் மெனட், டெய்ஸி, மகாலட்சுமி நீதிமான், அவங்களுக்கு உடனே அந்த அவங்க கேட்கறத கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து பரிந்துரை செஞ்ச அடுத்த நொடி பொழுது உங்க குடும்பத்தில் ஆசீர்வாதம் வந்து மூடிக்கொள்ளும். இதுதான் ஜெபம். கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவற்றை நீங்க ஜெபிக்கணும்னு சொல்லி எங்கேயும் இருக்காது. ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லலை,
இயேசு கிறிஸ்து என் நாமத்தினால் நீ கேளு, உனக்கு நான் பதில் கொடுப்பார். என் நாமத்தினால் கேளு, பிதாவானவர் உனக்கு கொடுப்பாரு அப்படிங்கிறாரு. அப்ப பரிசுத்த ஆவியானவற்றை ஏன் ஜெபிக்கணும்னு சொல்லல? பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வாழ்கிறாருங்க. நம்மளோட வாழ்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். அதத்தான் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8வது அதிகாரத்தில் 26, 27 பவுல் மிக அழகாக சொல்லுகிறார். நீங்க ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்குது? இவ்வாறு நீ ஜெபிக்கும் பொழுது தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். எனக்குள்ள இன்ஃபர்மிட்டி இருக்கும், எனக்குள்ள பாவம் இருக்கும், எனக்குள்ள தீமை இருக்கும். அந்த பாவத்தை அறிக்கை செய்ய வைப்பாரு, என்னை பரிசுத்தமாக்குவாரு. அப்போ என்னோட ஜெபம் நான் வளருவேன். சரியான வசனம் தெரியாது, இந்த சூழல என்ன ஜெபிக்கணும் தெரியாது, ஆனா என் மனசை அவர் புரிஞ்சுக்குவார். என்ன கஷ்டம், என்ன துன்பம் அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டு என் வேண்டுதல் அழகாக என்ன செய்யறாராம் பாருங்க. ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. நமக்கு அப்படிங்கிறார் பவுல். எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த வார்த்தை, நமக்கு. பவுல் எவ்வளோ பெரிய ஆளு தெரியுங்களா? விவிலிய அறிஞர். அவர் நம்ம கூட்டத்தில் சேர்த்துக்கிறார். அப்போ அவ்வளோ பெரிய ஞானி, அவருக்கும் இன்ஃபர்மிட்டி இருக்கு, பிரேயர்ல ஜெபத்துல குறைகள் இருக்கு. அதனால ஜெபிக்க முடியாதுன்னு போய் ஓரமா உட்காந்துக்காதீங்க. நொண்டி இந்த இன்ஃபர்மிட்டியோட குறைகளோட. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு? தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சிகளின் வாயிலாக நமக்காக பரிந்து பேசுகிறார். நம்ம என்னென்னலாம் அழுது புலம்பி ஒப்பாரி வச்சு அந்த பரிசுத்த ஆவிட்ட சொல்றோமோ அதையெல்லாம் நமக்காக ஏசப்பாட்ட சொல்றாரு. பெட்டிஷனிங், ப்ளீட் பண்றாரு. அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அப்போ இப்ப நடந்துருச்சு. நீங்க ஜான் மில்லர் ஜெபிச்சுட்டா பரிசுத்த ஆவி என்ன பண்றாரு பாருங்க. உள்ளங்களை துருவி ஆவியும் கடவுள். இப்ப கடவுளும் ஏசப்பா இருக்கிறாங்க. நம்முடைய உள்ளத்தை துருவி துருவி ஆவி நம்ம உள்ளத்துல ஆரைக்கிறாஜ் யாரு? பரிசுத்த ஆவி யாரு? கடவுள். கடவுளை பத்தி தெரியும், என்ன யாருன்னு அவருக்கு தெரியும். அப்போ உள்ளத்தை துருவி ஆயும் கடவுள் தூயாவியாருடைய மனநிலையும் அறிவாரு, என்னுடைய மனநிலையும் அறிவாரு. நான் எதற்காக வேண்டது அப்படியே பரிசுத்தாவி வேண்ட மாட்டாரு. நான் சைக்கிள் வேணும்னு கேட்பேன், சைக்கிளையும் கொடுங்க, பைக்கையும் கொடுங்க, காரையும் கொடுங்கன்னு பரிசுத்தாவி ஜெபிப்பாரு. அதான் பரிசுத்தாவினுடைய அழகு, the beauty of the Holy Spirit. நான் ஜெபிக்கிறது அப்படியே ஜெபிக்க மாட்டாரு. எனக்கு குறைவுள்ள புத்தி, எனக்கு இன்னைக்கு இந்த கடனை அடைச்சு தொலைணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் கடனை அடைத்து கடன் கொடுக்கும்படி மாற்றுவார் பரிசுத்தாவின். அதுதான் அவருடைய ஜெபம். கரங்களை தட்டி உற்சாகமா கடவுளுக்கு நன்றி சொல். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ பரிசுத்த ஆவியானவர், இப்ப ஜான் மில்லர் ஜெபிச்ச பரிசுத்த ஏசப்பட சொல்றாரு, ஏசப்பா அப்போ உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலை அறிவார். தூய ஆவியாரும் நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக, ஜான் பெனட்டுக்காக வந்திருக்கிற பால்நல்ல ஒரு சகோதரிக்காக, பாக்கியராஜுக்காக பரிந்து பேசுகிறார், அவர் வைக்கிறார். அப்போ கடவுளுடைய திட்டத்திற்காக அழைக்கப்பட்டவர்களாக இப்படி செய்கிறார் பரிசுத்த ஆவி. அடுத்த நொடி பொழுது கடவுள் எல்லாத்தையும் கிராண்ட் பண்றாரு, ஆசீர்வதிக்கிறாரு, தரித்திரத்தை நீக்கிறாரு, நோய்களை நீக்கிறாரு, சுகப்படுத்துகிறார், அற்புதங்கள் நடக்கின்றது. இதுதான் ஜெபம் என்பது. இது பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட் ரூம், அங்க ஜட்ஜி இருக்கிறாரு, அங்க ஏசப்பா இருக்கிறாரு, பரிசுத்தாவி இருக்கிறாரு. இது சாதாரணமாக வளரக்கூடிய காரியம் அல்ல. இது ஒரு லீகல் ஆக்டிவிட்டி. சட்டப்பூர்வமாய் உங்களுக்கு வர வேண்டியது வந்தே தீரணும். அது எல்லாம் ஜெபிச்சு தர முடியாது, 3 மாசம் கழிச்சு தரேன் சொல்ல முடியாது. கடவுள் வாக்கு மாறாதவர். God is sovereign as his word is sovereign. கடவுள் சர்வ வல்லமையுள்ள கடவுள். அவருடைய வார்த்தையும் சர்வ வல்லமையுள்ளது. அவர் பொய் சொல்ல மாட்டார். சொன்னதுதான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல். கடவுள் எப்ப ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரோ அது உடனே சட்டமாய் மாறுகிறது. when God speaks it becomes a law. கடவுள் பேசினா சட்டமா மாறிடும், அவ்வளவுதான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ ஜெபம் என்பது ஒரு லீகல் ஆக்டிவிட்டி, சட்டம் சார்ந்த ஒரு செயல் என்று சொன்னேன்.
அது என்ன சட்டம் சார்ந்த செயல் என்றால், கடவுள் இந்த பைபிளில் முழுசும் பேசிட்டு இருக்கிறார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி பேசுறது இன்னைக்கும் பேசிட்டு தான் இருக்காரு. நான் ரூமில் இன்னைக்கு ஜெபிக்கும்போது என்னோட பேசினார். பொய் சொல்லலைங்க, எக்ஸாஜரேட் பண்ணல. ஈவன் டுடே காட் ஸ்பீக்ஸ் த்ரூ திஸ் வேர்ட்ஸ், த்ரூ பைபிள். ஆவியான துணையோட பைபிளை வாசினா கடவுள் உங்களோட பேசுவார், பேசி கொண்டு இருக்கிறார். அவரை கொண்டு போய் புதைச்சிடாதீங்க. உயிருள்ள கடவுள், புதைச்சாலும் இடிச்சு பிடிச்சிட்டு வெளில வரவர் அவர். யாரும் அவரை தடை செய்ய முடியாது, யாரும் அவரை எதிர்த்து நிற்க முடியாது, யார் அவருக்கு சமம் அல்ல. nobody can oppose him, nobody is equal to him. அவருக்கு சமமானவர் யாரும் இல்ல, அவரை விட பெரியவர் யாரும் இல்ல. அவர் கடவுளுங்க. கேட்கறத தர முடியாது, நாளைக்கு தர அடுத்த நாள் தரங்கிறதுக்கு அவங்க என்ன மாமியார் மருமகளா? இஸ் காட், அவர் கடவுள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ நம்ம என்ன தியானிச்சுட்டு இருக்கோம்? நாம ஜெபிக்கும் பொழுது 100 மடங்கு எனக்கு ரிசல்ட் வரணும். அந்த ஜெபத்தை நாம தியானித்து கொண்டிருக்கிறோம். மனசுல வச்சுட்டே இருங்க. 100% ரிசல்ட். ஃபெயிலியருங்கிறதே கிடையாது. 87, 56, 45 கிடையாது. 100%, 100 அவுட் ஆஃப் 100. உங்களுக்கு ரிசல்ட் வேணா இதான் மெத்தட், லீகல் ஆக்டிவிட்டி. அப்போ ஜெபம் என்பது அங்க போய் பரிசுத்தாவிட ஜெபிக்கும் பொழுது நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? யோவான் 10:10 சொல்லியிருக்கு, பிசாசு வந்து இந்த உலகத்துல என்னை அழிக்க, கொள்ளையிட, கொலை செய்ய, ஆனால் கடவுள் வந்து ஏசப்பா வந்தது எனக்கு வாழ்வு தருவதற்கு. அந்த யோவான் 10:10 என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை கொடுங்கப்பான்னு சொல்லி பரிசுத்தாவி வழியா நான் பேசும்பொழுது அந்த வசனத்தை சொல்லி ஏசப்பாட சொல்லி, ஏசப்பா பிதாவிட்ட சொல்லி, அந்த நொடி பொழுதே சட்டப்படி உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்து நிற்கும். எரேமியா 30 படி, நானே உனக்கு நலமளிக்கும் தேவன், உன் காயங்களை ஆற்றுவேன், சர்க்கரை வியாதி ஆற்றுவேன், பிரஷரை போக்குவேன், முதுகெலும்பு வலியை நீக்குவேன், முட்டி வலியை நீக்குவேன், உன் கர்ப்பப்பையை சுகப்படுத்துவேன் என்று சொன்ன நானே உன்னை சுகமளிக்கும் பரிகாரியாக கர்த்தர் என்று யாத்ராவும் 15:16 சொல்லிருக்கீங்களப்பா, அதன்படி எனக்கு சுகத்தை கொடுங்கன்னு சொல்லி அந்த பரிசுத்தாவிட்ட சொல்லும் பொழுது அவர் ஏசப்பட்ட சொல்லி பிதா நமக்கு அடுத்த நொடி பொழுது அத்தனையும் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் சேர்ந்து பாடுவோம். பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, அப்போ ஜெபம் என்பது இதான் ஜெபம், கோற்றும். அதனால்தான் எபிரேயர் 4:17 பவுல் சொல்றாரு, எபிரேயர் 4:16 நீங்க ஜெபிக்கும் பொழுது பயந்தாங்குழியா போக தேவையில்லை. அவருடைய சிங்காசனத்தை நான் நெருங்கி வரும் பொழுது தைரியத்தோட, போல்டா தைரியத்தோட நான் போறேன், கரேஜோட போறேன். அவர் எனக்கு கொடுப்பாரு, சட்டப்படி எனக்கு கொடுப்பாரு, நீதியின்படி எனக்கு கொடுப்பாரு, அவருடைய வாக்குறுதியின்படி எனக்கு கொடுப்பாரு. நோ சொல்ல முடியாது அப்படிங்கிறதால தைரியத்தோட நான் போவேன் அப்படிங்கிறார். எபேசியர் 4:16, எபிரேயர் 4:16 வாசிப்போம். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் பாவங்களை மன்னிக்கப்படும் நான் ஜெபிக்கிறேன். நோய்கள் நீங்கணும், இரக்கம் வேணும், இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும். கையிருந்த நில கடனை அடைக்கணும், கடங்காரன் விரட்டுறான், எனக்கு பணம் வேணும், அந்த பணத்தை பெறும்படி, சுகம் பெறும்படி, குழந்தை பாக்கியம் பெறும்படி, விடுதலை பெறும்படி அந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்ளவும்
அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை அந்த அருள் நிறைந்த அந்த கோர்ட் ரூமுக்கு, இறை அரியணைக்கு துணிவுடன் அணுகிச் செல்வா அப்படிங்கிறாரு. I seek the throne of God boldly and courageously அப்படிங்கிறார். தைரியத்தோட போகணும் அந்த இறை அரியணையை. அது சட்டம் சார்ந்த செயல். உனக்குள்ள இறை வார்த்தை இருந்தா தைரியத்தோட உள்ள போக முடியும். இல்லாட்டினா எள்ளு புண்ணாக்கு மாதிரி தண்ணியில ஊறிட்டு இருக்க வேண்டியதான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப நான் முக்கியமானது ஒன்றை நான் சொல்ல போகிறேன், சொல்லி நிறைவு செய்வோம். இந்த கோர்ட் ரூம் லீகல் ஆக்டிவிட்டி நான் சொன்ன ஜெபம், போன வாரம் நாம் ஒரு வசனத்தை தியானித்தோம், யோவான் 15:7. அப்ப அதுல சொன்னாரு, நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்க விரும்பி கேட்பதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னாரு. If you abide in me, my words abide in you. Whatever you shall ask, that shall be given unto you அப்படிங்கிறார். அப்போ இந்த நம்முடைய ஜெபத்திற்கு, நம்ம ஜெபம் அப்படின்னா என்ன நினைக்கிறேன்னா, பதில் பெற்றுக்கொள்வது மட்டும் அல்ல. பதில் பெற்றுக்கொள்வது அது ஆட்டோமேட்டிக். கிளை மரத்தோடு இணைந்திருந்தா அது ஆட்டோமேட்டிக்காக கனி தரும். கிளை போய் எங்கேயோ போய் ஏறு ஓட்ட தேவையில்லை, முக்க தேவையில்லை, முணுக தேவையில்லை. அந்த மரம் தான் தண்ணியை உறிஞ்சி ஆற்றலை கொடுத்து சாப் அப்படிங்கிற உணர்வு, அந்த திரவத்தை கொடுத்து பூ கொடுக்க வச்சு, முக்கு கொடுக்க வச்சு அது கனியை தருது. கிளைகள் கஷ்டப்பட தேவையில்லை, அது இணைந்திருக்கணும், அவ்வளவுதான். அப்போ இந்த கோர்ட் ரூம்ல போய் நம்மளுக்கு ஆசீர்வாதம் வரணும், சட்டப்படி ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னா ஒரே ஒரு கண்டிஷனை தான் போடுறாரு. அதான் ப்ரீ ரெக்விசிட் ஆஃப் பிரேயர், முன் நிபந்தனை அப்படிங்கிற ஒரே ஒரு கண்டிஷன் தான் போடுறாரு நம்முடைய ஜெபத்து. ஆண்டவரோட நல்ல உறவு. நான் அவரை நம்பணும், அவருடைய வார்த்தைகளை நம்பணும், அவருடைய வார்த்தைகளின் படி வாழ்ந்தாவே போச்சு, நான் அவரை நம்புறேன், அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் கடவுளை நான் நம்பணும். மந்திரம், தந்திரம், ஜோசியம், நல்ல நேரம், கெட்ட நேரம், அப்புறம் என்னமோ பார்க்குறாங்களே கேலண்டரில் பார்க்குறது, புலி பல்லு, நரி பல்லு, விளக்கமாறு, கிளி ஜோசியம், மந்திரம், தந்திரம், பிறந்த நேரம், இதெல்லாம் பார்க்குறோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் பார்க்கக்கூடாது. கடவுளை சார்ந்துனா கடவுளை சார்ந்திருக்கணும். அந்த உறவு தான் அவர் கேட்குறார். என்ன முற்றிலுமா நம்பிரு, நீ என்னுள்ளும் என் வார்த்தைகள் உனக்குள்ள இருக்கணும், நான் என்ன சொல்லிருக்கணும் அதன்படி நடக்கணும், அவ்வளவுதான் அன்புறவு, ஜஸ்ட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறார். அப்போ நம்முடைய ஜெபம் கேட்கப்படணும்னா தாவீது ரொம்ப அழகா சொல்றார். சங்கீதம் 66:18-19 இப்படி சொல்றாரு, என் உள்ளத்தில் தீமை நினைத்திருந்தேனாகில் கடவுள் என்னுடைய ஜெபத்தை கேட்டிருக்க மாட்டாரு. இஃப் ஐ ஹேட் செரிஸ்ட் இனிக்விட்டி இன் மை ஹார்ட், God would not have heard my prayer அப்படிங்கிறார். என் உள்ளத்தில் தீமை நினைத்திருந்தேன்னா கடவுள் என் ஜெபத்தை கேட்டிருக்க மாட்டார். நான் என் ஓனரை, நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன், நான் லஞ்சம் வாங்கிட்டு போய் பரிசுத்த ஆவியானவரே எங்க வீட்டில் சுகத்தை தாங்க அப்படின்னு கேட்டேன்னா தருவாரா? தரமாட்டார். ஒரே ஒரு கண்டிஷன், லீகல் சட்டப்படி உங்களுக்கு வரணும்னு சொன்ன இந்த நாட்டு பிரஜையா இருக்கணும், அவ்வளவுதான் சட்டம். அப்போ அதே போலதான் கடவுளிடமிருந்து அத்தனை ஜெபங்களும் நமக்கு கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு கண்டிஷன் தான், உங்களுக்கும் அவருக்கும் நல்ல உறவு இருக்கணும். இப்போ என் மகள் இருக்கா, மர்சிலா இருக்கா, ஒரே பிள்ளை தான், கல்யாணம் ஆச்சு, எனக்கு அவளுக்கும் பயங்கர சண்டாவை, என்னை சபிக்கிறா, என் மேலே அன்பு இல்லை, எங்கேயோ போயிட்டா, அப்பா அம்மாவுக்கு சோறு போடல, ஒன்றுமே பண்ணலை. ஆனால் திடீர்னு ஒரு நாள் எனக்கு 10 லட்சம் பணம் கொடுன்னு கேட்குறா. உறவு பாதிச்சிருச்சு. கொடுப்பனா? கொடுக்கவே மாட்டேன். போயிட்டு வா, 1 வாரம் வா, 10 நாள் வா, 20 நாள் வா. சாதாரண மனுஷனுக்குள்ள அந்த நட்புறவு இருக்கணும், உறவு, ரிலேஷன்ஷிப் ஒழுங்கா இருந்தாதான் என் மகளுக்கு என்னால செய்ய முடியும். அதே தான் கடவுள் சொல்றாரு, இந்த கிளை மரத்தோட இணைஞ்சிருந்தா போதும், கோர்ட் ரூமுக்குள்ள நீ ஜெபிக்க தேவையில்லை, நீ பரிசுத்தாவிட்ட ஓடும்போது அவர் அங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஏனென்றால் நீ உனக்கு உள்ளத்துக்குள்ள என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியும். நீ போய் ஜெபிக்க தேவையில்லை, ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு என்னன்னு தெரியும், கொடுத்துருவாரு. ரிலேஷன்ஷிப், உறவு, கடவுளுக்கு உனக்கு உள்ள உறவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவ்வளவுதான், ஒண்ணுதான். நீ எனக்குள்ள, என் வார்த்தை உனக்குள்ள இருக்கணையா, அவ்வளவுதான். என்ன நம்பியா, அவ்வளவுதான், என் வார்த்தை தான் உனக்கு எல்லாமே. தட்ஸ் ஆல், நத்திங் எல்ஸ்.
அப்போ கடவுளுடைய வார்த்தை எனக்குள்ள செயல்படணும். அதான் அவர் சொல்றார், உறவு, ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறார். அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் சரியில்லாம இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படுறதில்லை, அதனால் பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. அது எனக்கு வர வேண்டிய ரைட்ஸ் அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கங்க. அப்ப இந்த உறவை சீர்படுத்த முடியும். இதை நன்கு அறிந்த பேதுரு இப்படி அழகாக சொல்றாரு. 1 பேதுரு 3வது அதிகாரம் 7வது இறைவசனத்துல இப்படி சொல்றாரு. வாசிப்போம். ஒன்று பேதுரு 3:7. திருமணமா? அவ்வாறே திருமணமான ஆண்களே, நல்லா பாத்துங்க, திருமணமான ஆண்களே உங்கள் மனைவி, பாருங்க, கோபிராஜ் தவிர பாக்கி எல்லாம் மேரேஜ் ஆன கேஸா உட்கார்ந்துருக்கு. திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியர் வலு குறைந்தவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து, வீக்கர் வெசல், ஒரு பலவீனமான உடல் உள்ளவர்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களோடு இணைந்து வாழுங்கள். வாழ்வு தரும் அருளுக்கு உடன் உரிமையாளராக இருப்பதால், உனக்கு என்னென்ன ஆசீர்வாதம் உண்டோ, கிருபை உண்டோ, மன்னிப்பு உண்டோ, ஹானர் உண்டோ, வளர்ச்சி உண்டோ, அத்தனைக்கும் அவளும் உடன் பங்காளி என்பதை புரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். உன் பொண்டாட்டிக்கு மதிப்பு கொடு. அப்போதுதான் நல்ல உறவு வச்சுக்க, உன் பொண்டாட்டி நல்ல உறவு வச்சுக்க. அப்பத்தான் நீங்கள் தடையின்றி இறைவேண்டல் செய்ய முடியும். நீங்க ஒழுங்கா ஜெபிக்க முடியும். உங்க ஜெபத்தை கடவுள் கேட்பார். அப்போ இந்த திருச்சபையின் முதல் பாப்பரசர் பேதுரு ராயப்பர் எழுதியிருக்கிறாருங்க. திருமணமான அவர் சொல்லியிருக்கிறார், அப்பா கடவுளோட மட்டுமல்ல, உன் பொண்டாட்டியோட உறவு இருந்தால் தான் கடவுளோட உறவு இருக்க முடியும். பொண்டாட்டியை பிடிச்சி மிதிக்கிறது, அடிக்கிறது, உதைக்கிறது, கேவலமாக பேசுறதெல்லாம் வச்சுட்டீங்கன்னா உன் ஜெபம் கேட்கப்படாது. இது புருஷன் பொண்டாட்டி மட்டுமல்ல, ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். மாமியார் மருமகளுக்குள்ள உறவு, அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு உறவு, பார்ட்னர்ஸ்குள்ள ஒரு உறவு, அக்கா தங்கச்சிக்குள்ள உறவு, அத்தை மருமகளுக்குள்ள உறவு, இப்படி அத்தனை மாமனார் மருமகங்கிற உறவு, இப்படி எல்லா உறவுலையும் ஒழுங்கா இருந்தா மட்டும்தான் அங்க ஜெபம் கேட்கப்படும். உன்னால ஒழுங்கான ஜெபம் ஏறெடுக்க முடியும். இல்லைன்னா ஜெபிக்காம தூக்கம் வருது பிரதர், பைபிளை திறந்தாவே கொட்டாய் வருது பிரதர், அப்படிதான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. இயேசுவே ஆண்டவர். தாவீது பாவம் செஞ்சாருங்க, இன்னொருத்தன் பொண்டாட்டி கெடுத்தாருங்க, விபச்சாரம் செஞ்சார். அவர் சொல்றாரு, என் உள்ளத்துல நான் தப்பு நினைச்சிருந்தேனா என் ஜெபத்தை கடவுள் கேட்டிருக்க மாட்டார். கடவுள் கேட்டார், என்னை உயர்த்தினார் என்று பாடுகிறார் சங்கீதம் 66 18 19. அப்போ தாவீது தப்பு செஞ்சாரு, இன்னொருத்த பொண்டாட்டிய தவறு செஞ்சாரு. அப்ப போய் கடவுள் சொன்ன உடனே நீ பெரிய தப்பு பண்ணன்னு சொல்லி ஒரு இறைவாக்கனை அனுப்பி தாவீதுக்கு உணர்த்துறார். உடனே தாவீது வாரி கட்டிட்டு போய் கடவுள் முன்னாடி சாஷ்டாம் விழுந்து, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டப்பா, நான் தான் தப்பு பண்ணேன், அந்த பொண்ணை பிளேம் பண்ணல, சூழலை பிளேம் பண்ணல, தண்ணி அடிச்சு அதனால தப்பு பண்ணிட்டேன்னு பிளேம் பண்ணல, இல்ல உணர்ச்சி வசப்பட்டேன்ல, நான் பண்ணிட்டேன், உங்களுக்கு எதிராக குற்றம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி வெளிப்படையா தன் பாவத்தை அறிக்கை செஞ்சார். பார்த்துங்க, ஆர்கியூ பண்ணாம. சவுல் ஆர்கியூ பண்ணார், நான் எதுக்காக எடுத்து வந்து திரும்ப ஆடு மாட உங்களுக்கு பலியிட, பொய் சொன்னார். பாருங்க, கடவுள்கிட்ட பரிசுத்தாவிட்ட போய் ஆர்கியூ பண்ணக்கூடாது. உங்க பாவத்தை முழுசா ஏற்றுக்கொள்ளும்படி, என் மருமகளை நான் தப்பா பேசிட்டேன், என் மாமியாரை நான் தப்பா பேசிட்டேன், கோவப்படுறேன், எரிச்சல் அடைகிறேன், பொய் சொல்றேன், பீடியை குறிச்சிட்டேன், தண்ணி அடிக்கிறேன், ஏமாத்துறேன், திருடுறேன், உண்மை சொல்லாதவரை நீ முக்குன்னு முக்குனாலும் ஒரு ஜெபமும் கேட்கப்படாது. பொண்டாட்டிட்டு சண்டைப்பட்டாவே என்னால் ஜெபிக்க முடியாது அப்படிங்கிறாரு. பரிசுத்தத்தை எப்படி நான் ஜெபிக்க முடியும்? ஒரே ஒரு முன் நிபந்தனை, only one prerequisite, you should have good fellowship with your Lord. கடவுளோட நல்ல உறவு வைத்துக்கொள்ள வேண்டும். அப்படின்னா என் பொண்டாட்டி, என் பிள்ளைங்கள்ட்ட, ஃபாதர்கிட்ட, உறவுகள்கிட்ட, நண்பர்கள்ட்ட, பங்கில, திருச்சபையில் எல்லாரோடையும் நான் நல்ல உறவு வைத்திருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவே ஆண்டவர். நம்ம கடவுளை பரிசுத்த தெய்வம் அப்படிங்கிற ஹோலி காட்.
ஹோலி காட் அப்படிங்கிறோம், பரிசுத்த கடவுள். ஹோலி அப்படின்னா பரிசுத்தம், சேக்ரட், சாங்டிஃபைட், தூய்மையான பரிசுத்த கடவுள் அப்படிங்கிறோம். அது மட்டுமல்ல, ஹோலி அப்படின்னா ஒரே ஒரு அர்த்தம், முக்கியமான அர்த்தம், ஒன்லி ஒன். ஹோலி என்றால் ஒன் என்ற அர்த்தம். பரிசுத்தம் என்றால், பரிசுத்த தேவன் என்றால் ஒன்லி ஒன் காட். என்ன தவிர வேற கடவுள் இல்லை, ஒரே கடவுள், அதான் பரிசுத்த கடவுள். 10 கடவுள் இருந்தா பொய் சொல்லிட்டு தெரிவாங்க. ஒரே ஒரு கடவுள் தான் அந்த உலகத்தை படைத்தவர். அப்ப அந்த ஒரு கடவுள், ஒன்று. ஹோலி என்றால் ஒன்று, மனசுல எழுதிக்கங்க. ஏன் ஒன்றுன்னு சொல்றாங்க கடவுளை? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் சொன்னது அப்படியே நடக்கும். மனுஷன் இந்த உலகத்தாள்னா அவர் தான் ஆளணும். அப்போ கடவுள் சொன்னது அப்படியே நடக்கும். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆனா நாம ஜெபத்துல போய் ஹிப்போக்ரைட்ஸ் அப்படின்னா என்ன, வெளிவேடக்காரரை போல ஜெபிக்காதீங்க அப்படிங்கிற மத்திய நற்செய்தியில் 6வது அதிகாரத்துல நாம இன்னைக்கு எல்லாம் வெளிவேடக்காரராக தான் இருக்கிறோம். அது குருவா இருக்கலாம், அருட்சகோதரா இருக்கலாம், ஆரிக்கராஜா இருக்கலாம், பெரிய ஊழிக்காரனா இருக்கலாம், அல்லது சிஸ்டரா இருக்கலாம், சாதாரண ஜட்ஜா இருக்கலாம், இன்ஜினியர் இருக்கலாம். எல்லாரும் கடவுளுக்கு முன்னாடி அத்தனை பேரும் பிள்ளைங்க தான். அப்போ நான் நடிக்கிறேன், ஹிப்போக்ரைட்ஸ், வெளிவேடக்காரரை போல நான் ஜெபித்தா என் ஜெபம் எப்படி கேட்கப்படும்? வெளிவேடக்காரன் அப்படின்னா ஆங்கிலத்தில் ஹிப்போக்ரைட். ஹிப்போ அப்படின்னா மாஸ்க் என்ன, முகத்திரை. நான் ஒரு 5-6 முகத்திரை வச்சிருக்கேன். சண்டே கோயிலுக்கு போனோன்னா ஃபாதர் பிரசங்கத்தை கேட்டோன்னா பரிசுத்தமான முகத்திரை, வீட்டுக்கு வந்தோன்னா மட்டன் வாங்கினோன்னா குடிகார முகத்திரை, சாயந்தரம் சண்டை போடுற முகத்திரை, அப்புறம் உண்டியல்ல திருடுற முகத்திரை, அவன்கிட்ட ஏமாத்தி காசு வாங்குற முகத்திரை, நான் பிசினஸ்ல கொள்ளையடிக்கிற முகத்திரை. இப்படி பல வெளிவேடக்காரரை போல நான் ஜெபிச்சேன்னா கோர்ட் ரூம்ல உள்ள போக முடியாது. எனக்கு எங்க அப்பாவுக்கும் உறவு இல்லை. நீ என்னதான் 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்தாலும், கண்ணீர் சொட்டு சொட்டா விட்டாலும், முட்டி போட்டாலும் நம்ம ஜெபம் கேட்கப்படாது. ஒன்னே ஒன்று, உனக்கும் அவருக்கும் நேர்மையான உறவு, டிரான்ஸ்பரன்சி, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்லைங்க. அது பைபிளை நீங்க எங்க சுத்தி வந்தாலும் கடவுளோட நட்புறவு உனக்கு இருக்கா? நீங்க நல்லா ஜெபிக்கிறீங்களான்னு யாரையும் கேட்க தேவையில்லை. உனக்கு ஜெபத்துக்கு பதில் வந்துருச்சா அப்படின்னு கேட்க தேவையில்லை. அதெல்லாம் முட்டாள்தனமான கேள்வி. கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி, நீ கடவுளோட நல்ல உறவு வச்சிருக்கியா? Do you have good fellowship with your Lord? That's all. விபச்சாரம் சரியா? போச்சு. பொய் சொல்லனா போச்சு. திருடனா போச்சு. அப்போ நான் ஒரு வேளை தப்பு பண்ணிட்டேன்னா ஆண்டவர்கிட்ட போய் சாஷ்டாங்க விழுந்து மன்னிப்பு கேட்கும்போது என்னை அரவணைத்துக் கொள்கிறார், என் ஜெபம் கேட்கப்படும். பாவிகள் ஜெபத்தை கேட்க மாட்டார்லாம் சொல்லலை. நான் மறைச்சு 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 வச்சுட்டு கடவுள்கிட்ட போய் நடிக்க முடியாதுன்னு தான் சொல்ல வரேன். என் தோலை உரிச்சிருவாரு. நான் புலி வேஷம் போட்டிருக்கேன், ஆனா நான் பேசுறதெல்லாம் ஆடு மாதிரி நான் வாழ்ந்தேன்னா என்ன பிரயோஜனம்? வேஷம் புலி, பயங்கர நீதிமான், பயங்கர விசுவாசம், புலித்தோல் போட்டிருக்கேன், சிங்கத்தோல் போட்டிருக்கேன், ஆனா உள்ளுக்குள்ள நான் ஒரு ஆட்டுக்குட்டியன் அப்படி இருக்கா, என்ன பிரயோஜனம்? வெளி வேடக்காரன் அப்படிங்கிறார். அப்ப நான் போய் பரிசுத்தாவிட்ட சொன்னா அவர் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நான் எப்ப பொய் சொல்றனோ, திருடுறனோ, ஏமாத்துறனோ, நடிக்கிறனோ, அது எல்லாம் பரிசுத்தாவி எனக்குள்ள வர சொன்னல. அதனால தான் சொன்னேன், பரிசுத்தாவிட்ட நம்ம போய் ஜெபிக்கல, பிதாவிட்ட ஜெபிக்கிறோம், இயேசு கிறிஸ்து வழியா ஜெபிக்கிறோம். ஆனால் பரிசுத்தாவின் துணையோட நாம் ஜெபிக்கிறோம். அப்படின்னா என்ன? அப்படின்னா எனக்குள்ள பரிசுத்தாய் வாழ்றாரு என் உள்ளத்துல. ஞானஸ்நானம் எப்போ வாங்கணும், பரிசுத்த எனக்குள்ள வந்துறாரு. கன்ஃபர்மேஷன் எப்போ வாங்கணும், பரிசுத்த எனக்குள்ள வந்துறாரு. இறைவார்த்தை எப்போ வாசிக்கணும், பரிசுத்த எனக்குள்ள ஆக்டிவா செயல்படுறாரு. அவர் நான் பொய் சொல்ல அவர் அழுவாரு, வேதனைப்படுவாரு. அவர் அடக்கிறேன், கட்டி போடுறேன், அவருக்கு இறக்கே உடைக்கிறேன். எங்க வீட்டுக்குள்ள ஒரு சொந்தக்கார மாமியார் வராங்க, அவங்கள வள்ளுவல்னு உளுந்து திட்டுறேன். வரும்போதெல்லாம் திட்டுறேன். அவங்க வருவாங்களா? வந்தாலும் ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். அப்ப பரிசுத்த ஆவியோட எனக்குள்ள நல்ல உறவு இல்லை அப்படின்னா போச்சு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்ப இன்னைக்கு சொல்லி கொண்டிருக்கிற செய்தி மிக ஸ்ட்ராங்கான செய்தி. இந்த வெளிவேடக்காரத்தன்மை இருந்தால் ஆரைக்கராஜ் ஜெபிச்சாலும் ஒன்றும் நடக்க போறதில்ல. யார் மிகப்பெரிய
போப்பு ஜெபிச்சாலும் ஒன்றும் நடக்க போறதில்லை, யாரு ஜெபிச்சாலும் ஒன்றும் நடக்க போறதில்லை. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னைக்கே கடவுள்கிட்ட அத்தனையும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே நான் பாவிப்பா, என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுக்க முடியும். அப்போ நான் தொடக்கத்தில் சொன்னேன், ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு விச்சி கிராஃப்ட் மாதிரி பயன்படுத்துகிறோம். சூனியக்காரி பயன்படுத்துகிற மாதிரி, கிளிஜோசியங்காரன் பயன்படுத்துற மாதிரி சீ மந்திரக்காளி சூ மந்திரக்காளின்னு சொல்கிறோன்னு சொன்னேன். ஆனால் ஏசு கிறிஸ்து என்கிற நாமத்துக்கு மேலே ஒரு நாமம் இல்லை, அது கீழே, அது 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 மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் நமக்கு விடுதலை தரக்கூடிய நாமம் ஏசு கிறிஸ்து என்கிற நாமத்தை தவிர இந்த உலகத்தில் வேற எந்த நாமமும் இல்லை. பீட்டரும் யோவானும் கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு போகும்போது அங்கே ஒரு முடவன் படுத்து கிடக்கிறான். அப்போ அவங்களால நடக்க முடியல, யாரோ தூக்கிட்டு வந்து உட்கார வைப்பாங்க, பிச்சை கேட்பாரு, பிச்சை வாங்கினா தூக்கிட்டு போயிடுவாங்க. அன்னைக்கு பீட்டர்ட்டும் யோவான்ட்டும் கேட்குறான், ஐயா ஏதாவது பிச்சை போடுங்க. அவன் உடனே சொல்ல, என்ன எனக்கு கொடுக்க எனக்கு வெள்ளியும் பொண்ணும் அல்ல, என்னை உத்து பார் அப்படிங்கிறாங்க. கவனம் வேணும், என்னை உத்து பார் அப்படிங்கிறாங்க. அப்போ உத்து பார்த்துட்டு, நாசரேத் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டளை கொடுக்கிற எழுந்து போ அப்படின்னு சொன்ன பல ஆண்டுகளாய் நடக்கிறதுனா என்னன்னு தெரியாத அந்த முடக்குவாதம் உற்றவன், அந்த எலும்பு நரம்புல வல்லமை உள்ளே புகுது பாருங்க. இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை அப்படியே எழுந்து குதிக்கிறான், துள்றான், ஓடுறான், துதிக்கிறான், எல்லாருக்கும் நன்றி சொல்றான். என்ன விடுதலை செய்தவர் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். அத்தனை பேரும் தெரிந்து கொள்வது, பூமிக்கு மேலே விண்ணுலகிற்கு கீழே, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் விடுதலை தரக்கூடிய நாமம் அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம். அதை தவிர இந்த உலகத்தில் வேற எந்த நாமமும் அருளப்படவில்லை. இந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பேயை ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவை நம்பாதவர்கள் சில பேர் பேயை ஓட்டுவாங்க. யோவான் எழுதிய நற்செய்தி 9வது அதிகாரத்தில், லூக்கா எழுதிய நற்செய்தி 9:46 50 வரை பார்க்கிறோம். அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து நம்பல, இயேசு கிறிஸ்து நேசிக்கல, அவர் யாருன்னு தெரியாது, அவர் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, இவன் செய்யறான், இயேசு கிறிஸ்து நாமத்துல பேய் ஓட்டுறான், ஆகவே நானும் செய்வேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஓட்டுறான், ஓடிப்போ அப்படின்னு சொன்ன பேய் ஓடுது. இதை பார்த்துட்டு அவரை நம்புற அப்போஸ்தலர்கள் போய் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவே உன்னை நம்பாத புறையனத்தான் அவன் உங்க நாமத்துல பேய ஓட்டுறான், நீங்க ஓட்டாதன்னு சொல்லி நாங்க தடுத்துட்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க. டோன்ட் ஃபர்பிட் ஹிம் அப்படிங்கிறார். அவனை தடை செய்யாதையா, நமக்கு எதிராக இல்லாதவன் அவன் நம் சார்பா இருக்கிறான் அப்படிங்கிறார். ஆகவே அப்போ இதுதான் பாருங்க, கடவுள் யாருன்னு தெரியாது, என்ன பிரின்சிபல் தெரியாது, அவன் சொன்னா பேய் ஓடிச்சு அவ்வளவுதான். இது போலதான் நாம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் கிறிஸ்தவர்கள். கடவுள் நிறுத்தாதுன்னு சொன்னதுனால தப்பு இல்லைன்னு சொல்லல அவரு. அன்பான சகோதர சகோதரிகளே, திருமுகத்துல பாக்குறீங்க, பவுல் பேயை ஓட்டுறாரு. அதை பார்த்து ஸ்கேவா அப்படிங்கிற ஒரு யூதனுடைய 5 பசங்க இருக்காங்க, ஆம்பளைங்க, போய் பேயை ஓட்டுவாங்க. ஓடிப்போ ஓடிப்போ, இயேசு நாமத்துல விரட்டுகிற ஓடிப்போன்னு சொல்லுவாங்க. அந்த பேய் ஓடாது, இயேசுவின் தெரியும், ஒன்னையும் தெரியும், வாய் முட்டு ஓடுறா அப்படின்னு அவங்களை விரட்டும் பேய். அப்போ ஒரு சூனியக்காரன் பயன்படுத்துற மாதிரி இயேசு கிறிஸ்து நாமத்தை பயன்படுத்த முடியாது. இயேசு நாமத்துல போ போ அப்படின்னு சொல்லி, அப்போ பரிசுத்தாவின் துணையோட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தவிர வேற நாமம் இல்லை, அதை பயன்படுத்தி தான் ஆகணும். இயேசு நாமத்துல ஜெபிக்கணும் அப்படின்னா என்ன பொருள்? இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன்னு சொன்ன என்ன பொருள்? அந்த நாமம் அல்ல, நேம் அல்ல. நேம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து என்றால் இரட்சகர், கடவுள். அப்ப நேம் என்பது பீயிங், அவருடைய பண்புகள், அவருடைய ஆட்டிடியூட். அவர் எப்படி பிதாவுக்கு கீழ்ப்படிந்தாரோ, அவர் எப்படி பிதாவுக்கு அன்பா இருந்தாரோ, அவர் எப்படி அவருடைய வேலையை செய்வதான் என் உணவு என்று சொல்லி அப்பாவோட ஒரு உறவு கொண்டிருந்தாரோ, அப்படி உறவு கொண்டிருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவோட. அப்படி உறவு கொண்டிருந்து நீதிய, நேர்மைய, உண்மைய கடைபிடிக்க முயற்சி செய்யணும். தவறு செஞ்சா மன்னிப்பு கேட்கணும். அப்படி இயேசு கிறிஸ்துவோட அவருடைய பண்புகளை வெளிப்படுத்தணும். அதுதான், அவருடைய பண்புகளை வெளிப்படுத்தினாதான் நான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லாட்டினா சோனியக்காரி மாதிரி ஜெபிப்பா, பிசாசா நம்மளை எதிர்த்து அடிக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் முடிச்சுக்கலாம்.
அடுத்த மாதம் நாம் தொடர்ந்து பிரயாணிப்போம். அப்போ ஜெபம் என்பது காஃபி கப் அல்ல, டீ அல்ல, லெமன் டீ இல்லை. அது ஃபியூவல், அது நம்ம இருதயத்தை இயக்கக்கூடிய ஒரு பெட்ரோல், எரிபொருள், ரொம்ப முக்கியம். ஜெபம் என்பது அது ஒரு சமயம் சார்ந்த ஒரு செயல் அல்ல. நமக்காக ஃபாதர் ஜெபிக்க முடியாது, திருச்சபை ஜெபிக்க முடியாது, யாரோ ஒருத்தர் ஜெபிக்க முடியாது, நீங்கள் தான் ஜெபிக்கணும். அது ஒரு லீகல் ஆக்டிவிட்டி. நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறோம் உலகத்துக்கு, அது வேற. என்னுடைய வாழ்க்கைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன், உங்கள் வாழ்க்கையை நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். அப்போ அது ஒரு லீகல் ஆக்டிவிட்டி. நான் கோர்ட்டில் போய் பரிசுத்தாவி வழியா ஏசப்பட சொல்லணும், ஏசப்பா பிதாட சொல்லணும், பிதா எனக்கு அத்தனையும் தரணும். அப்படி கடவுள் அந்த ஏசப்பா நமக்கு மறுதளிக்கவே மாட்டார். ஏன்னா அவர் இந்த உலகத்தில் மனுஷனை வந்து அடிபட்டு உதப்பட்டு நமக்கும் கடவுளுக்குள்ள உறவை சரி செஞ்சிருக்கிறார். ரத்த சிந்தி நம்முடைய உறவை சரி செஞ்சிருக்கிறார். மீட்பை மட்டுமல்லங்க, மீட்க போகணும், பரலோகம் போகணும், பரலோகம் போகணும், பரலோகம் போகணும், பரலோகம் போகணும்னு சொல்லி இங்கே விட்டு கோட்டை விட்டு உட்காந்துருக்கேன் பாருங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் ரெக்டிஃபைட் அவர் ரிலேஷன்ஷிப் வித் அவர் லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கும் பிதாவுக்கும் நான் பாவம் செஞ்சு உறவு கெட்டு போச்சு. அந்த உறவை சரி செய்ய தான் அந்த உலகத்துக்கு வந்தார், மரித்தார், ரத்தம் சிந்தினார். என் பாவத்துக்கு பரிகாரம் அவர் ஏற்றுக்கொண்டார். நான் அப்பாவோட நான் துணிஞ்சு ஜெபிக்கணும், அதற்காக தான் பெக் பண்றாரு. அப்பா நீ என்னோட இணைஞ்சிரு, என் வார்த்தை உனக்குள்ள இருக்கணும். இயேசு கிறிஸ்து பிச்சை கேட்கிறாரு, என்னோட இணைஞ்சிரியா போதியா, மரத்தோட கிளை இணைஞ்சிருக்க ஒட்டிக்கோ, ஆசீர்வாதங்களை கட்டிக்கோ அப்படிங்கிறாரு. தட்ஸ் ஆல். ஒட்டிக்கோ கட்டிக்கோ, அதாங்க பிரேயரு. ஒட்டிக்கோ கட்டிக்கோ. ராம்ராஜ் வேஷ்டிக்கு தானே வரும், ஒட்டிக்கோ கட்டிக்கோ. ராம்ராஜ் வேஷ்டி கட்டிங்கன்னா உங்களுக்கு ஜெபம் ஞாபகம் வரணும். கிளையோட மரத்தோட கிளைகள் ஒட்டிக்கணும், ஆசீர்வாதங்களை கட்டிட்டு போங்க. இதாங்க ஜெபம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த பைபிள் இருக்கிறதெல்லாம் சட்டம் எல்லாம் அந்த பாப்பாவுக்கு, இந்த பிள்ளைக்கு, வனஜாவுக்கு, கோபிராஜுக்கு, வெற்றிக்கு, முரளிக்கு, எல்லாருக்கும் என்னென்ன கொடுக்கணும்னு எழுதப்பட்டிருக்கிறது. அது சட்டப்படி அவர்கள் அத்தனை பேரும் நம்ம அத்தனை பேரும் பெற்றுக்கொள்ள வேண்டிய கடமை, உரிமை நமக்கு இருக்கிறது. அந்த உரிமையை பெற்றுக்கொள்வதுதான் ஜெபம். பேன்னு கேட்கறது அல்ல, உரிமை. அது பாவத்தை மன்னிக்கிறதா இருந்தாலும் உரிமை. போய் கெஞ்சினா ஆண்டவர் மன்னிப்பாரு, பாவத்தை மன்னிப்பாரு. அப்பாட்ட ஒரு பொய் சொல்லாமல் நேர்மையாக வாழணும், ரிகன்சில் பண்ணணும், நம்முடைய பலவீனங்களை அவற்றை ஒப்படைக்கணும். ஒப்படைச்சிட்டு உள்ள போயிடணும் கோர்ட் ரூமுக்குள்ள. பரிசுத்தாவிட்ட சொல்ல போறோம், பரிசுத்த அப்பாட்ட ஏசப்பாட்ட சொல்ல போறாரு, ஏசப்பா பிதாவிட்ட சொல்ல போறாரு, பிதா நமக்கு அத்தனையும் கொடுக்க போறார். ஏசப்பா அது சொல்லிட்டு பவுல் ஒண்ணு சொல்றாரு. ரோமர்கள் நிருபம், இந்த வசனம் பயங்கரமான வசனம். இந்த கோர்ட் ரூம்ல நீங்க இருக்கீங்க, வெளியில கேட்குறீங்க, என் பிள்ளை எப்படியாவது வேலை கிடைக்கணும், என் பிள்ளை எப்படியாவது குழந்தை பிறக்கணும், என் பிள்ளை எப்படியாவது நிற்கணும்னு சொல்லி இந்த கோர்ட்டுக்கு வெளியில ஜெபிக்கிறீங்க. ஸ்தோத்திரம் 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 சொல்றீங்க. பரிசுத்த ஆவிட்ட சொல்லிட்டீங்க, ஏசப்பாட்ட போயிடுச்சு. அந்த ஏசப்பா யார், என்ன செய்யறாரா? ஏசப்பா தன் உயிரையே நமக்காக கொடுத்தவர், எதையும் தடுத்து நிறுத்த மாட்டாரு. அப்போ அவர் சொல்றாரு, இதுக்கு மேல நான் என்ன சொல்லுவோம், கோர்ட் ரூமுக்குள்ள போயிட்டுனா உனக்கு சட்டப்படி அத்தனையும் வந்துடும். அப்ப ரோமர் 8:31 சொல்றாரு, கடவுள் ஏசப்பா நம் சார்பாக இருக்கும் பொழுது, பாவிகளும் துரோகிகளும் ஆகிய நமக்கு சார்பாக அவர் இருக்கும் பொழுது யாரு உங்களை என்ன செய்ய முடியும்? யாரு உங்களை எதிர்த்து போராட முடியும்? எந்த பிசாசு உங்களை அழிக்க முடியும்? பெரிய பிஸ்தா மாதிரி பேசுறமே, பேய் பிசாசு அங்க நிக்குது இங்க நிக்குது பொத்துன்னு விழுவுதுன்னு, ஒன்னும் உங்களை ஒன்னும் செய்ய முடியாது. கடவுள் உங்க சார்பாக இருக்கிறார். போராடணும் போராடணும் போராடணும். அந்த சாமியார் சாகும் பொழுது ஒரு பேயை ஜெயிப்பாராம். என்ன கதை, ராங் டீச்சிங். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சாவே உன் கொடுக்கு எங்கே, பிசாசே உன் எல்லை எங்கன்னு கேட்கிறாரு. சாவே உன் கொடுக்கு எங்கன்னு கேட்கிறாரு. எப்படி கேட்க முடியும்? பவுல் டீச்சிங் வேற, அவர் சொல்ற டீச்சிங் வேறயா? பேய் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது, அழிக்க முடியாது, சத்தியத்தை புரிந்து கொண்டால். இல்லாட்டினா எல்லாரையும் அழிச்சிடும். அதனால்தான் இறை வார்த்தை வாசிங்க. உங்களை கெஞ்சி கேட்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஜெபமாலையோடு நிறுத்திராதீங்க. இறை வார்த்தை வாசிக்கணும், இறை வார்த்தை வாசிக்கணும். கடவுள் சொல்றாரு, தம் சொந்த மகன் என்று பாராது மகனே கொடுத்துட்டார், வேற என்ன கொடுக்க மாட்டாரு?
நீங்க போய் கேட்கும்போது ஜெபத்தை கொடுக்க மாட்டார். அப்புறம் ஏன் இல்லை 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 கிடைக்கல? ஏன் உறவு சரியில்லை, என் புரிதல் இல்லை, வார்த்தை அல்ல, சத்தியம் அல்ல, சத்தியம் என்கிட்ட இல்லை, புரிதல் இல்லை, அதான் பிரச்சனை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம இன்னைக்கு யோசிப்போம். இது டீ அல்ல, கை காலை ஆட்டிக்கிட்டே ஜெபிக்கிறது அல்ல ஜெபம். எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றி கீத்தி தலையை கிளையை இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதல்ல ஜெபம். மூக்க நோடுறது, தலையை நோடுறது, செல்லு அட்டன் பண்ணுறது, செல்லு ஆன்ல வச்சுட்டு வரும் வரும்னு பார்க்கறதல்ல ஜெபம். இது கோர்ட்டில் கேஸ் நடக்குதுங்க, கோர்ட்டில் நிற்கிறீங்க, நீங்க பரிசுத்தாவிட்ட சொல்றீங்க, கடவுள்கிட்ட பேசுறீங்க. அப்ப கடவுள்கிட்ட பேசும்போது கைகால் ஆட்டுறது என்ன இருக்குங்க? பிராக்கு பார்க்கறது எங்க இருக்கு வேலைங்க? எவ்வளவு ஒரு முக்கியமான வேலை. கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுறதை விட, காங்கிரீட் போடுறதை விட, சென்ட்ரிங் அடிக்கிறதை விட, பிரிக் ஒர்க் போடுறதை விட இது மிகப்பெரிய வேலைங்க, அற்புதமான வேலை. ஒரே ஒரு மாசம் உபவாசம் இருந்து நீங்க ஜெபத்தை நீங்க பிராக்டிஸ் பண்ணி அதை அனுபவிச்சிட்டீங்கன்னா, இதை விட சந்தோஷம் தருவது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. தெசலோனிக்கர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 16வது போன வாரம் சொன்னேன். மகிழ்ச்சியாக எப்போதும் இருங்க, எப்போதும் ஜெபிங்க. மகிழ்ச்சியும் ஜெபமும் ஒன்றை ஒன்று திருமணம் செய்யும் போது அதிலிருந்து பிறக்கக்கூடிய குழந்தை நன்றி. எனக்கு ஒண்ணுமே தேவைப்படாது, எல்லாம் அவர் கொடுத்துருவார். கரண்ட் பில்லா அவர் கட்டுருவார், டெலிஃபோன் பில்லா அவர் கட்டுருவார், செல் பில்லா அவர் கட்டுருவார், பிறக்க போது டெலிவரி சார்ஜ் அவர் பார்த்துக்குவாரு, கன்ஸ்ட்ரக்ஷனை அவர் பார்த்துப்பாரு, கடன் தொல்லையை அவர் பார்த்துப்பாரு, சுகமா அவர் பார்த்துக்குவாரு, என் குடும்ப பிரச்சனையை அவர் பார்த்துக்குவாரு, எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவாரு. அதான் சொன்னார், அந்நாளில் நீங்க என் பேரால் ஒண்ணுமே கேட்க மாட்டீங்க, ஒன்னும் கேட்க மாட்டீங்க. You will never ever ask anything in my name in that day. அப்படி ஒரு அந்த நிலைக்கு நம்ம வளர்ந்துட்டோம்னா எல்லாமே உங்களுக்கு தேவையில்லை. நீங்க சும்மா உள்ளார போய் நின்னா போதும், பரிசுத்த எல்லாத்தையும் சொல்லிடுவார். ஏன்னா நீங்களும் பரிசுத்த ஒன்னா ஆயிடுறீங்க. யூ பிகம் லைக் காட். அன்பானவர்களே, ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு தியானிச்சுட்டு போறது அல்ல. நான் அழுது கண்ணீர் விட்டு கடவுளோடு தியானித்து உங்களிடம் ஆண்டவர் பேசி இருக்கிறார். இதை உள்ளத்தில் வைத்து சீரியஸா உங்க வாழ்க்கை தொடங்குங்க. வாலிப பிள்ளைகளே, அழிந்து போகாதபடி மலை மீது உள்ள பட்டணமாய் வாழணும்னு சொன்னா ஜெபத்தை இன்றிரவிலிருந்து தொடங்குங்க. உன் பிள்ளைக்கு சோறு கொடுத்து உடம்ப பெருக்கடிக்கிறியோ இல்லையோ, ஜெபத்தை ஊட்டியா? பால் கொடுக்கும் போதே ஜெபத்தை சொல்லி கொடுங்க. வயிற்றுல குழந்தை கர்ப்பப்பையில வளரும் போதே ஜெபத்தை சொல்லுங்க. பெருசா வளர்ந்துட்டு வளரல, பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், பேச்சை கேட்க மாட்டான் சொல்லி குட்டி சவராக்க வேண்டாம். சிறு குழந்தை இருக்கும் போதே தட்டி தட்டி வளருங்க. இறைவார்த்தை சொல்லுங்க, பாலை ஊட்டுங்க. குழந்தை இல்லையா, திருமணம் இல்லையா, மற்றவங்கள்ட்ட போங்க. எனக்கு குழந்தை பிறந்ததான் குழந்தையா? போயா, இந்த உலகத்திற்கு அத்தனை பேர் குழந்தை. எனக்கு ஒரு பெண்ணு தான், வாரிசு இல்லை வாரிசு இல்லைன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். போட்டுமே, பரவாயில்ல, என்னப்போ நீங்க அத்தனை பேரும் எங்க குழந்தைங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர். எனக்கு ஒரு 2 குழந்தை பிறந்து, அந்த குழந்தைக்காக நான் லவாலவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு, அதுக்காக பேங்க்ல போட்டு சுயநலத்தோட அந்த பிள்ளைக்கு அதை கொடுத்து இதை கொடுத்து கெடுத்து குட்டி சவராக்கி, அப்ப இந்த குழந்தையே இல்லைன்னா நான் அத்தனை பேருக்கு எல்லாருக்கும் செய்வேன் ஜாலியா, ஃபாதர் மாதிரி, ஒரு அருட்சகோதரி போல. குழந்தை இல்லைன்னா கவலைப்படாதீங்க, புருஷன் இல்லைன்னா கவலைப்படாதீங்க, பொண்டாட்டி இல்லைன்னா கவலைப்படாதீங்க. இணைப்பில் கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், புருஷன் இல்லை பொண்டாட்டி செத்தா செத்தான்னு சாகாதீங்க, வாழணும். அத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் நீங்க மாறணும். குழந்தை இல்லாத மலடிகள் பேறு பெற்றவர்கள் என்று நான் சொல்லுவேன். கேளுங்க, கொடுக்கலன்னா அதை விட உங்களுக்கு 1000 ஆசீர்வாதம் வச்சிருக்காருங்க. குழந்தை இல்லை குழந்தை இல்லை அந்த குழியிலே செத்து போகாதீங்க, மேல வாங்க. உலகமே உங்க குழந்தைங்க. இயேசு கிறிஸ்துக்கு ஏது குழந்தை? யோசிச்சு பாருங்களேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பவுல் கல்யாணம் பண்ணல, அவருக்கு ஏது குழந்தை? அத்தனை பேர் குழந்தை, நாங்கள்லாம் அவருடைய குழந்தைங்க. சில காரியங்கள் ஒரு அறுவல் எடுத்து வெட்டினாதான் அதை மறையும். சாகப்புறன்னு சாவை குறித்து வாழ்நாள் முழுசும் பயப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்கு வந்தா செத்துட்டு போவோம்யா, செத்தா பரல வந்தா போறோம்யா, அந்த நம்பிக்கை இருந்தா சாவை பத்தி ஏன் பயம் இருக்கு? பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாம் ஜெபிப்போம்.
இந்த உணர்வுகளை, இந்த வார்த்தைகளை உள்ளத்தில் வைத்து இந்த மாதம் முழுவதும் தியானிங்கள். இறைவார்த்தை பைபிள் நீங்கள் யார் வேணாலும் வாங்கிட்டு போங்க. நாங்கள் கிறிஸ்தவ கடவுளை போதிக்கலை, பொதுவான கடவுளை போதிக்கின்றேன். பைபிள் வேணா வாங்கிக்கோங்க, தியானம் போகிறோன்னா போயிட்டு வாங்க. உங்களுக்கு கேரளாவுக்கு போகிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம், தியான மையத்துக்கு போயிட்டு வாங்க, நாங்களே டிக்கெட் புக் பண்ணுறோம், உங்களை அனுப்புகிறோம். இப்போ போன வாரம் கூட 29, 28 பேரோ போயிட்டு வந்தாங்க. கிறிஸ்டோஃபர் அந்த தான் டிக்கெட் புக் பண்ணி அனுப்பிச்சாங்க. போயிட்டு வாங்க, மாற்றம் வரட்டும். சும்மா அதே மாதிரி புக்காடு, அதே மாதிரி இந்த பூசை முடிஞ்சோன்னா ஒரு 1/2 மணி நேரம் முக்கால் ஜெபிச்சு எல்லாரும் போகும்போது படம் காமிக்கிறது. உண்மையான ஜெபம்னா நல்லது தான். நானும் அப்படி தான், எல்லாரும் போனப்படி எல்லாரும் போகிறாங்கன்னு பார்த்து கண்ணை மூடிட்டு அப்படி தான் ஜெபிப்பேன். என்ன நான் வச்சு தான் நான் பிரசங்கம் பண்ணுறேன். என்னுடைய இயல்பை வைத்து கொண்டு தான் நான் பிரசங்கம் பண்ணுறேன். நான் ஒன்றும் பெரிய பரிசுத்தவான் அல்ல. நான் செய்கிற தப்பு நீங்களும் செய்யக்கூடாது. நான் மாறுறேன். கடவுள் என்னை மாற்றுகிறார். கடவுள் எனக்குள் வாழுகிறார். கடவுள் என்னை ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார். அந்த அனுபவம் உங்களுக்குள்ள போகணும்ல. நான் மட்டும் அனுபவிச்ச என்ன பிரயோஜனம்? என்னை விட சுயநலவாதி இந்த உலகத்தில் இல்லை. நாம் ஜெபிப்போம், பாடல் பாடி கடவுளை ஆராதிப்போம். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமா? தயவுசெய்து டிஸ்ட்ராக்ட் ஆக வேண்டாம். நாம் இறை வார்த்தையை கேட்பவர்களாக இருந்து மட்டும் நம்மை ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம். அதன்படி வாழ்கிறவர்களாக இந்த நாளில் நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் இந்த நேரத்தில் ஆண்டவரிடத்தில் ஒரு வாக்குறுதி கொடுப்போம். என் வாழ்வின் மிக முக்கியமான ஒரு நேரத்தை ஆண்டவரே நான் உம்மோடு செலவிடுவேன். அதிகாலையிலே எந்த வேலைக்கும் முன்பாக, என்னுடைய எந்த ஷெட்யூலுக்கு முன்பாக, என்னுடைய எந்த பரபரப்புக்கு முன்பாக ஆண்டவரே நான் உன்னுடைய பாதத்தில் வந்து அமர்வேன். நான் ஜெபிப்பேன், இறை வார்த்தையை வாசிப்பேன். இந்த நாளிலே ஒரு வாக்குறுதி கொடுங்க. நாம தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்காம, நாம தனிப்பட்ட விதத்தில் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து அதை வாழ்வாக்காமல் நமக்குள் எந்த மாற்றமும் வர முடியாது. இந்த நாளின் இறை வார்த்தைகளை வைத்து நாம் கடவுளிடத்தில் ஒரு வாக்குறுதி கொடுப்போம். நாளைக்கு அப்புறம் பரீட்சை முடியட்டும், பிள்ளைக்கு பரீட்சை இருக்கு, வேலை இருக்கு, பிஸியாக இருக்கிறோம், ஹாலிடேஸ்க்கு போயிட்டோம், கல்யாணம் பண்ணுறோம், குடும்பம் நடத்துகிறோம் என்று சொல்லி 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 நம்முடைய ஜீவனை நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம். கடவுளோடு உறவற்று போய் கொண்டிருக்கின்றோம். இந்த நாளில் ஆண்டவரே நான் உம்மோடு ஒட்டி கொள்ள விரும்புகிறேன் சுவாமி. ஒரு நாளின் மிக முக்கியமான ஒரு நேரத்தை நான் தனி ஜெபத்திலே உம்மோடு கூட செலவிடுவேன். அதை யாரும் திருடுறதுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்களுக்கு மேலே, உங்கள் குடும்பத்துக்கு மேலே, துணி துவைக்கிறதுக்கு மேலே, சமைக்கிறதுக்கு மேலே, வேலைக்கு மேலே, அத்தனைக்கு மேலே இதை அத்தனையும் உங்களை செய்ய வைக்கிற கடவுளுக்கு நேரத்தை கொடுப்பேன்னு சொல்லி ஒரு உறுதி எடுங்க. மாலை நேரத்தில் குடும்பமாய் நாங்கள் அமர்ந்து ஜெபிப்போம், இறை வார்த்தையை வாசித்து நாங்கள் தியானிப்போம் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒரு வாக்குறுதி கொடுங்க. உறவில்லாமல் அங்கே நம்ம எதையும் நாம் கட்டிக்கொள்ள முடியாது. இறை வார்த்தையை வாசிக்காமல் கடவுளுடைய விருப்பம் எதுன்னு தெரியாது. கடவுளோடு ஒட்டிக்கொள்ள முடியாது. பாவத்திற்காக மனம் வருந்த முடியாது. ஆகவே இந்த நாளில் அப்படி ஒரு உறுதியோடு நான் ஜெபிப்பேன், தனி ஜெபம், குடும்ப ஜெபம் நான் செய்வேன் என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு தீர்மானம் எடுங்க. வெறும் வார்த்தையை கேட்டுட்டு நம்ம போகிறவளா இல்லை. இந்த நாளில் நாம் அதற்கான கிருபையை பெற்றுக்கொள்ள போகின்றோம். அதற்கான தடைகள் உடைக்கப்படுகின்ற நேரம் இது. சரீரத்திலும், நம் குடும்பத்திலும், சமூகத்திலும், வேலை செய்கிற இடத்திலும், நம்முடைய சிந்தனையிலும் இந்த ஜெபத்திற்கு விரோதமாக, இறை வார்த்தையை வாசிப்பதற்கு விரோதமாக இருக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்கள் கட்டவிழ்க்கப்படுகின்ற நேரம் இது. ஆகவே ஒப்புக்கொடுங்க, உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க. இப்பொழுது நாம் அந்த இறை அரியணையை துணிவோடு அணுகி செல்லுவோம். ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். ஏனென்றால் அவர் மனம் இறங்கும் தெய்வம் இயேசு கிறிஸ்து. அவர் என்றோ வாழ்ந்தவரல்ல, என்றோ மரித்து போனவரல்ல. மரித்தார், ஆனாலும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், விண்ணேற்றம் அடைந்தார்,
விண்ணகம் ஏறி சென்றார், கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து நமக்கு பரிசுத்த ஆவியை பொழிந்திருக்கின்றார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணை நிற்கின்றார். அவர் வழியாக நாம் ஜெபிக்கும் பொழுது அதே இயேசு கிறிஸ்து நமக்காக கடவுளிடம் பரிந்து பேசுகின்றார், ஜெபத்தை பெற்றுக் கொடுக்கின்றார். அந்த உணர்வோடு இறை அரியணையை இப்பொழுது இந்த பாடல் வழியாக, ஜெபத்தின் வழியாக துணிவுடன் அணுகிச் செல்வோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை நம்பி வந்திருக்கிறோம் சுவாமி. அப்பா தெய்வமே இரக்கமாயிரும் ஆண்டவர். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகமின்று தருகிறார். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகமின்று தருகிறார். மனமிரங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். ஒப்பு கொடுங்க. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், இன்றும் வாழ்கிறவர், நம்மோடு இருக்கிறவர், நம்முடைய நல்வாழ்வை விரும்புகிறவர். நாம வலியோட, வேதனையோட, தரித்திரத்தோட, வறுமையில, மலட்டுத்தன்மையில வாழ வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் அல்ல. நம்முடைய நல்வாழ்வை விரும்புகிற கர்த்தர் அவர். ஆகவே துணிவோடு இறை அரியணை அணிவித்தது உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. இயேசுவே ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருடைய இருதயங்களை துருவி ஆகின்ற வந்த நாளிலே எங்கள் மீது இரக்கமாயிரும் சுவாமி. கரத்தை பிடித்து தூக்கினார். பேதுரு வீட்டுக்குள் நுழைந்தார். மாமி கரத்தை பிடித்து தூக்கினார். காய்ச்சல் உடனே அங்கு நீங்கிற்று. அவள் கர்த்தர் தொண்டு செய்து மகிழ்ந்தாள். காய்ச்சல் உடனே அங்கு நீங்கிற்று. அவள் கர்த்தர் தொண்டு செய்து மகிழ்ந்தார். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகமின்று தருகிறார். வாய் தந்து சொல்வீங்களா? யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா இன்றும் அவர் வாழ்கின்றார், இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகமின்று தருகிறார். குஷ்டரோகியை கண்டார். இயேசு கரங்கள் நீட்டி தொட்டார். குஷ்டரோகியை கண்டார். இயேசு கரங்கள் நீட்டி தொட்டார். சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகத்தை தந்தார். சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகத்தை தந்தார். யெகோவா ராஃபா சொல்வீங்களா?
விசுவசிச்சு சொல்லுங்க. சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் இன்று தருகிறார். யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா. சுகம் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் இன்று தருகிறார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். அன்றைக்கு கோயிலில் இருந்த நிமிர முடியாத கூனி, இதோ இதோ ஆபிரகாமின் மகள் இவள், இதோ இந்த பிசாசு இவளை இத்தனை ஆண்டுகளாக கட்டி வைத்திருக்கிறதே என்று சொல்லி வாலண்டரியா சொந்த விருப்பத்தோடு ஆசையோடு சென்று அந்த நிமிர முடியாத கூனியை தொட்டு சுகமாக்கின இயேசு கிறிஸ்து உன்னுடைய வலியை விரும்புகிறாரா? நீ கஷ்டப்படணும் விரும்புகிறாரா? இல்ல. இந்த வேளையில இயேசுவே நான் உன்னை விசுவசிக்கிறேன்னு சொல்லுங்க. பலவீனப்பட்ட பகுதிகள் உங்க கரங்களை வையுங்க, உங்க தலைமையில உங்க கையை வையுங்க, உங்க பிள்ளையை நோக்கி உங்கள் கரங்களை உயர்த்துங்க, உங்க குடும்பத்தை இயேசு கிறிஸ்துவின் கரத்துல கொடுங்க. என் குடி போதையை விடணும் ஆண்டவரே, என் கெட்ட பழக்கங்கள் போகணும் ஆண்டவரே, இதோ லஞ்ச வாங்குற பழக்கம் போகணும் ஆண்டவரே, என் பிள்ளையின் நோய் நீங்கணும் ஆண்டவரே, நான் உம்மை விசுவசிக்கிறேன்னு சொல்லுங்க. யெகோவா ராஃபா, இன்றும் அவர் வாழ்கின்றார். சுகம் தரும் தெய்வம் அவர், சுகம் இன்று தருகின்றார். விசுவாசத்தோட கூப்பிடுங்க. இயேசுவே இயேசுவேன்னு வாய் திறந்து கூப்பிட்டு பலவீனப்பட்ட பகுதிகளை, பலவீனப்பட்ட வாழ்க்கையை, பயந்து போன மனங்களை எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கரத்துல ஒப்பு கொடுங்க. வாய் திறந்து ஜெபிங்க. வாய் திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. எல்லாரும் வாய் திறந்து, அல்ல வாய் திறந்து, யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கின்றார். சுகம் தரும் தெய்வம், சுகம் இன்று தருகிறார். அவன் சுகத்தை விரும்புகிறார். ஹalleluya, ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க, உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. இயேசுவே ஆண்டவரே சுகப்படுத்துகிறார். முடியாத கூனி அன்று இயேசு அவளை கண்டார். நிமிர முடியாத கூனி அன்று இயேசு அவளை கண்டார். கைகள் அவள் மேலே வைத்தார், உடன் நிமிர்ந்து குதிக்க செய்தார். கைகள் அவள் மேலே வைத்தார், இன்று வையும் ஆண்டவரே குதிக்க செய்தார். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் இன்று தருகிறார். வாய் திறந்து சொல்வீங்களா? யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் இன்று தருகிறார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். ஹalleluya, 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 ஹalleluya. எல்லாரும் உங்க வாய்களை ஒப்புக்கொடுங்க. இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி உங்க வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க. ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. பலவீனங்களை ஒப்புக்கொடுங்க, குடும்பத்தை ஒப்புக்கொடுங்க, உங்க பாவங்களை ஒப்புக்கொடுங்க, விசுவாசத்தோட ஒப்புக்கொடுங்க. இந்த நேரத்திலே ஹalleluya, மனம் இறங்கும் தெய்வம் இறங்கி அநேகரை துணிவுடன் அடங்கி செல்வோம். ஹalleluya, 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 ஹalleluya.
ஹalleluya 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 இயேசுவே 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 இன்றும் நீர் வாழ்கிறீங்க அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி அப்பா ஒவ்வொருவரையும் தொடுவதற்காக நன்றி ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் ஒவ்வொருவரையும் தொடுவதற்காக நன்றி ஆண்டவரே எங்களை கண்டீரே நன்றி ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறீரே நன்றி தரித்திரர் கட்டுகள் உடைக்கப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே எது உமக்கு முன்பாக நிற்க முடியும் ஆண்டவரே மலட்டு தன்மையா நிர்வாணமா பசியா பட்டினியா அறிவின்மையா எதுவுமே உமக்கு முன்பாக நிற்க முடியாது ஆண்டவரே ஹalleluya வாயை திறந்து ஒப்புக்கொடுங்க பயப்படாம ஒப்புக்கொடுங்க தயக்கமில்லாம ஒப்புக்கொடுங்க உங்க பிரச்சனைகள் அத்தனை ஒப்புக்கொடுங்க நம்பிக்கையோட ஒப்புக்கொடுங்க சந்தோஷத்தோட ஒப்புக்கொடுங்க மத்தியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடமாடிக் கொண்டிருக்கிறார் உங்களை விடுவிக்க விரும்புகிறார் ஹalleluya ஹalleluya நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா நிரப்புங்க 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 ஜீவாவியா நிரப்புங்க ஆண்டவரே உடல் நலத்தால நிரப்புங்க 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 ஜெப ஆவியினால நிரப்புங்க ஆண்டவரே நிரப்புங்க சுவாமி ஜெபிக்கிற வரத்தினால் நிரப்புங்கப்பா நிரப்புங்க ஆண்டவரே அப்பாவோட நல்ல உறவு வைத்துக் கொள்ளும்படி நிரப்புங்கப்பா ஆமென் தந்தைக்கும் மகனுக்கும் நல்ல உறவை கொடுங்கப்பா ஆமென் அப்பாவுக்கும் மகளுக்கும் நல்ல உறவை கொடுங்கப்பா ஆமென் நாங்க என்ன பாவம் செஞ்சாலும் உங்களிடம் அறிக்கை செய்யும்படி ஆமென் பாவ அறிக்கைங்கிற உணர்வை கொடுங்கப்பா ஒப்புரவு என்கிற அருட்சாதனத்தை கொடுங்கப்பா ஆமென் ஆண்டவரே நாங்க உங்க பிள்ளைங்கப்பா ஆமென் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் படி ஆமென் அப்பா இந்த பரலோக ராஜ்யத்தின் உரிமையின் படி ஆமென் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்ன தகுதியோ என்ன கொடுக்க வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்களோ அத்தனையும் ஆம் என்றும் ஆக கடவுள் என்றும் அப்படியே நடப்பதாக ஆமென் இறங்கட்டும் ஃபயர் இறங்கட்டும் ஆண்டவரே நெருப்பு இறங்கட்டும் ஆண்டவரே அக்கினி நெருப்பு இறங்கட்டும் ஆண்டவரே அப்பா அத்தனை பிசாசு கட்டுகள் உடைவதாக போ அப்பாலே சாத்தானே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிற அத்தனை சரீர நோய்கள் வா வெளியே போ வெளியே கடவுள் நடாத அத்தனை நாற்றுகளை வேரோட பிடுங்கி அழியா நெருப்பில் போடுற சுவாமி ஆமென் ஆமென் தெய்வீக சமாதானம் உண்டாவதாக ஆமென் குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுகிறோம் சுவாமி ஆமென் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நடப்பதாக சுவாமி ஆமென் ஹalleluya திருமணத்திற்காக தன் மகளுக்காக தன் மகனுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற அத்தனை ஜெபங்களையும் ஆண்டவரே பரிசுத்தாவி வழியாக ஏசப்பாவிடம் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி ஆமென் பிதாவே இந்த நாளிலே நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும்படி அருள் புரிவீராக சுவாமி ஆமென் ஆண்டவரே நாங்க உங்களிடம் தொடர்பு வைத்துக் கொள்ள உறவு வைத்துக் கொள்ள தடையாயிருக்கக்கூடிய பாவங்களை வெறுக்கிறோம் சுவாமி அறவே வெறுக்கிறோம்ப்பா ஆமென் ஜெபத்தை தடை செய்யக்கூடிய பாவத்தை வெறுக்கிறோம் ஆண்டவரே ஆமென் உங்களோட உறவு வைத்துக் கொள்றோம்ப்பா ஹalleluya கிளைகளோட மரத்தோட இணைந்திருக்கிற கிளைகளா எங்களை இணைக்கிறப்பா ஆமென் சங்கமத்துக்கு வந்திருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட பரிசுத்த ஆவியினால் பைண்ட் பண்றப்பா ஆமென் மண்ணுலைகள் எதை கட்டி போடுவியோ மின்னுலைகளும் கட்டப்பட்டிருக்கும் என்று சொன்னீங்களப்பா அப்பா உங்க குடும்பத்தோட எங்க பங்கு தந்தை தாயார் பங்கு மக்கள் இதோ அன்பில் சங்கம் வந்திருக்கிற ஒவ்வொருவர்கள் இணைப்பில் பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் பரிசுத்த ஆவியினால் உம்மோட கட்டி போடுறப்பா இணைக்கிறோம் சுவாமி ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி கேளுங்க சிஸ்டர் முட்டி வலி நீக்கி கொண்டிருக்கிறார் ஆண்டவர் இடுப்பு வலியை சுகப்படுத்துகிறார் ஆண்டவர் வயிற்று கோளாறுகளை நீக்குகிறார் ஆண்டவர் கர்ப்பப்பையை தொடுகிறார் உங்க எலும்புகள் நரம்புகள் பசும்புல் போல் வளர்ந்து கொண்டிருக்கிறது உங்க தலைவலி நீக்குகிறார் ஆண்டவர் கடன் தொல்லை எடுத்து போடுறார் ஆண்டவர் உங்க குடும்பத்துல சமாதானத்தை கட்டளையிடுகிறார் ஆண்டவர் கடவுளுடைய ரத்தம் உங்களை கடவுளோட இணைச்சிருக்கிறது பரிசுத்தாவிட்ட கேளுங்க உங்க பிள்ளை படிச்சு படிச்சு பெரிய ஆளா வரப்போறான் உங்களை அற்புதமான இடத்துக்கு கூட்டி செல்ல போகிறார் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் அப்பா இந்த பிள்ளைகள் கேட்ட அத்தனை ஜெபத்தையும் ஆம் என்றும் ஆக கடவது என்றும்
அப்படியே தருவீராக. தந்ததற்காக நன்றி அப்பா. ஆமென். நன்றி இயேசுவே. பிசாசோ, இருளோ, தீமையோ, காக்கவளிப்போ, தற்கொலை ஆவிகளோ இயேசுவே. இந்த சரீரத்தை தொடப்படாது. ஆமென். ஆண்டவரே, இவர்கள் அன்னை மரியாளை போல மலை மீது உள்ள பட்டணமாய் சுடர் விடுவார்களாக. ஆமென். முட்டி வலி நீங்குவதற்காக நன்றி. நன்றி இயேசுவே. இடுப்பு வலி சுகமானதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. அப்பா, வேலை வாய்ப்பை கொடுப்பதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்க பங்கின் எல்லைகளிலே சமாதானம், மகிழ்ச்சி, சுகம், திருமணம், வெற்றியை கொடுப்பதற்காக நன்றி. நன்றி இயேசுவே. குழந்தைகளை அள்ளி கொடுப்பதற்காக நன்றி. நன்றி இயேசுவே. அப்பா, இயேசுவே. இயேசுவே. நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை, ஹalleluya. விவிலியத்தில் இருக்கிற வாக்குறுதிகளை, அவைகள் ஆம்னிபொட்டன்ட், சர்வ வல்லமையுள்ள வாக்குறுதிகளை சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் ஒப்பு கொடுத்து மீட்பின் அத்தனை ஆசீர்வாதங்களும் எங்கள் ஒவ்வொருவர் தலை மேல நீர் வைத்தருளும். Allow us to enjoy the fullness of your redemption, of your suffering, Amen. of your Resurrection. excruciating pain, Lord. Hallelujah. நீர் பட்ட பாடுகளின் அத்தனை ஆசீர்வாதங்களும் இந்த சென்னை மறை மாவட்டம் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும், உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்குள்ளும் இறங்குவதாக. ஆமென். இயேசுவின் நாமத்தில் நன்றி கூறி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஆமென்.